Hello dear brothers and sisters. So welcome to பொதுத்தமிழுக்கான அடுத்த ஒரு வகுப்பு. பொதுத்தமிழுக்கான அடுத்த ஒரு வகுப்பு நம்ம பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு ஜென்ரல் தமிழுக்கு நம்ம எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத நம்ம சிலபஸ் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடின்றது 6 to 10th வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வேர் டு ஸ்டடின்றது நான் கொடுத்துருப்பேன். ஃபைன், நீங்கள் வேர் டு ஸ்டடி வச்சு ஃபாலோ பண்ணி நீங்களே படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் கிளாஸை பார்த்து போனாலும் சரி. கிளாஸில் நீங்கள் 6 to 10th மட்டும் கிடையாது, 6 to 12th வரைக்கும் அது நியூ புக்காக இருக்கட்டும், ஓல்டு புக்காக இருக்கட்டும், மேக்ஸிமம் என்னெல்லாம் நான் எடுத்து கவர் பண்ணியிருக்கணும் எல்லாத்தையுமே நான் கொடுத்துருவேன். ஆனால் வேர் டு ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10th அந்த குறைவாக தான் இருக்கும். நம்மளுடைய கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10th மட்டும் கிடையாது, 6 to 12th வரைக்குமே நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அதை பேஸ் பண்ணி நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லையும் அப்படி தான். 10th மட்டும் 6 to 10th வரைக்கும் படித்தா போதுமாலாம் போதாது. ஓகேவா? 6 to 12th அட்லீஸ்ட் 6 to 12th நியூ புக்கு, 6 to 10th பழைய புக்கு. புரியுதா? இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நம்மளுடைய சிலபஸுடைய டாப்பிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எல்லா யூனிட்ஸ் எல்லா வகுப்புகளுமே நம்ம கவர் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமுக்கு நம்மளால் கவர் பண்ணணும்னு சொல்கிறோம், ரெடியாக முடியும். ஓகேவா? அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியம், பொதுத்தமிழுக்கு நம்ம படிக்கும்போது சிலபஸ் ஓரியன்டாக சிலபஸ் டாபிக் ஓரியன்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அவசியம். ஓகேவா? சிலபஸில் என்ன இருக்கோ, சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது புத்தகத்தில் எந்தெந்த இடத்துல எங்கெங்கே எது இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டியது. அதே போல் நல்லா பாருங்கள், இந்த இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், அட்டை படிச்சு தான் ஆகணும், கொஷின்ஸ் எங்கே இருந்தோம் தெரியாது. இப்போ இருக்கிற சிலபஸுக்கு நம்ம சிலபஸ் அடிப்படையில் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் டேட்டா இருக்கோ அது என்ன பண்ணுவோம், இன்னும் டீப்பாக படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் சோர்ஸும் போய் தான் ஆகணும். ஓகேவா? அவுட் ஆஃப் சோர்ஸ் ஏன் போய் ஆகணும்? ஏன்னா கொஷின்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு குரூப் 4 இருக்கட்டும், இல்லை நடந்து முடிஞ்ச ஒரு குரூப் 2 இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஷின்ஸ் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பொதுத்தமிழில் சிலபஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா முதல் யூனிட் என்னது, அழகு 1. பொதுத்தமிழுக்கான அழகு 1 வந்து பார்த்தோன்னா இலக்கணம். அதில் எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்களா? அதில் எடுத்தோன்னே என்னது, ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணம். எழுத்து இலக்கணம் எடுத்தோன்னே என்னன்னு இருக்கும், பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. ஓகேவா? பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. ஸ்கூல் புக்ஸில் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் இல்லை உள்ளேயோ பின்னாடியோ அந்த கண்டென்ட் நிறையா வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அது நீங்கள் ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, அந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக நம்ம வந்து சேர்த்து எழுதுகிறோம் இல்லை பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஸ்கூல் புக்ஸில் அந்த என்ன சொல்கிறது பிரித்து எழுதியிருப்பாங்க, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்போம், அதெல்லாம் ஃபைன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி 2 எழுத்துக்கள் 2 சொற்கள் புணரும் போது அதை சேரும்போது அதான் சேர்த்து எழுதுக. ஓகேவா? அந்த சேர்த்து எழுதப்பட்ட சொல்லி நம்ம பிரிக்கும் போது அது பிரித்து எழுதுகன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ 2 சொல்லு நம்ம சேர்த்து எழுதுகிறோம் அப்படின்னா எதன் அடிப்படையில், எந்த விதிகளின் அடிப்படையில் அது ரெண்டும் சேருது? அப்படி எல்லா சொற்களும் ஒரே மாதிரி தான் சேருமா புணருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதிகள் வந்து நம்ம தமிழ் இலக்கணத்தில் இருக்குது. அதன் அடிப்படையில் நம்முடைய சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக நம்ம ஸ்கூல் புக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்தா போதுமானா அது மட்டும் போதாது. ஜஸ்ட் நம்ம புணர்ச்சி விதிகள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எப்படி 2 எழுத்துக்கள் 2 சொற்கள் 3 சொற்கள் வந்து சேரும்போது எப்படி புணருது, எப்படி சேருது, ஏதாவது விதிகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஸ்கூல் புக்ஸில் 6 to 10th ஒரு டாபிக் இருக்கும், 11th 12th ஒரு டாபிக் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். எவ்வளோக்கெவ்வளோ நம்ம இந்த விதிகளை பார்க்குறோம் அப்படின்னா அது நல்லது. எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு கான்செப்டில் புதுசாக ஒரு வேர்டு கொடுத்தாலும் நம்மளால் கொஞ்சம் யோசிச்சு ஓகே இந்த விதியை நம்ம படிச்சிருக்கோம், அப்போ இந்த விதிப்படி இந்த 2 சொற்கள் இப்படி தான் சேரும், அப்போ சேர்த்து எழுதும்போது இப்படி தான் இந்த சொல் வரும் அப்படின்றத நம்மளால் யூகிக்க முடியும். நம்ம என்ன பண்ணுவோம், கெஸ் பண்ணி போட முடியும். தெரியாத கொஷின் ஒன்று வந்தால் கூட கெஸ் பண்ணி போட முடியும். ஓகேவா? இருந்தாலும் இந்த விதிகள் மட்டும் போதுமா, ஸ்கூல் புக்ஸோடைய டேட்டா மட்டும் படித்தா போதுமானா போதாது. ஏன்னா எக்ஸாம்ஸில் ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக்கில் தான் எடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த அவுட் ஆஃப் புக்கில் இருக்குது, அவுட் ஆஃப் சோர்ஸில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம கவர் பண்ணுவோம். சரியா? நம்ம அப்படியே நம்மளுடைய பேட்ச் போயிட்டு இருக்கும்போது, நம்மளுடைய கிளாஸஸ் போயிட்டு இருக்கும்போதே நம்ம கவர் பண்ணோம், நம்ம எல்லாம் பார்க்க தான் போகிறோம். ஓகேவா? ஃபைன். அப்படி இருக்கும்போது பொதுத்தமிழ் அழகு 1 பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக புணர்ச்சி எழுதிகள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான கிளாஸஸில் சேர்த்து எழுது பிரித்து எழுது நிறைய புத்தகத்தில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த எக்ஸாம்பிள்ஸும் நான் எடுத்து தொகுத்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அதை பற்றின இன்ஃபர்மேஷன், அதை பற்றின வீடியோலாம் அடுத்தடுத்து 1 by 1 வரும். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா புணர்ச்சி விதிகள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதே நிறைய இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு வீடியோவில் புணர்ச்சி விதிகள் முடிச்சிடுவோம், கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்க முடிச்சிடுவோம். ஓகேவா? இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? நம்ம முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸில் 6 to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சேர்த்து எழுது பிரித்து எழுதுக என்னென்ன சொற்கள்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். சரியா? ஃபைன். ஃபஸ்ட்டு பாருங்கள், அழகாக சொல்லக்கூடிய விஷயத்த கவனிச்சுக்கோங்க, தெளிவாக படிச்சுக்கலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பெருசாக எதுவுமே கிடையாது, ஒன்றும் குழப்பம்ன்றதே வேணாம். தெளிவாக நிதானமாக நம்ம அழகாக உங்களை சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்களேன், நிலைமொழி வருமொழின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட். பொதுவாக இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகளை சேர்த்து எழுதுகளை முக்கியமாக சேர்த்து எழுதுனா அந்த சேர்றது அப்படின்றது புணர்ச்சி செய்திகள். புணர்ச்சி அப்படின்னா சேருதல்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ என்னது 2 சொற்களோ
2 சொற்களோ இல்லை 3 சொற்களோ என்ன பண்ணுவோம், அது 2 3த்தையும் இல்லை 2த்தையும் சேர்த்து எழுதுறோம். அதான் சேர்த்து எழுதுன்னு சொல்கிறோம், அதான் புணர்ச்சின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது 2 சொற்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் என்ன இருக்கும், நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸில் மினிமம் 2 சொற்கள் தானே இருக்கும். ஏதாவது ஒரு சில எக்ஸ்ட்ரானரி ஒரு சில சொற்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பிரித்து எழுதும்போது 3ஆவோ 4ஆவோலாம் நம்ம பிரித்து எழுதியிருப்போம், அதை சேர்த்துவும் எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ மேக்ஸிமம் 2 அப்படின்றதுனால அதன் அடிப்படையில் மட்டும் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ 2 எழுத்துக்கள் 2 சொற்கள் இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு சொல் இருக்குது, இங்கே ஒரு சொல் இருக்குது. இது 2த்தையும் சேர்த்து எழுதும்போது தான் இது 2த்தையும் சேர்த்த ஒரு சொல் இங்கே வரும். ஓகேவா? அப்போ அந்த 2 சொற்கள் சேர்க்குறோம் இல்லையா, 2 சொற்கள் புணருது இல்லையா, சேருது இல்லையா, இதில் இந்த முதல்ல இருக்கக்கூடிய சொல்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா நிலைமொழின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? நிலைமொழின்னு சொல்லுவோம். அடுத்து வரக்கூடிய சொல்ல வருமொழின்னு சொல்லுவோம். ஓகேவா? நிலைமொழி ஃபஸ்ட்டு நிலையாக இருக்குது, அதனை தொடர்ந்து ஒரு சொல், அடுத்த ஒரு சொல் வருது, இது 2 தான் சேரப்போகுது. அடுத்து வரக்கூடிய சொற்கள் வருமொழி. புரியுதா? அப்போ நிலைமொழி வருமொழியும் 2ம் சேரும்போது ஒரு சொல் கிடைக்குது இல்லையா, அதான் சேர்த்து எழுதப்பட்ட சொல், அதான் புணர்ந்து எழுதப்பட்ட சொல். புரியுதா? ஸோ அப்போ இந்த 2 சொற்களும் எப்படி சேருது, இதுக்கு ஏதாவது விதிகள் இருக்கா அப்படின்னு படிக்கிறது தான் இந்த புணர்ச்சி விதிகள். ஃபைன், ஓகே, பார்த்துருமா? ஃபஸ்ட்டு பாருங்க, நிலைமொழியின் ஈரும். இப்போ நிலைமொழினா உங்களுக்கு என்னன்னு தெரியும், வருமொழினா என்னன்னு தெரியும். அது சார் நிலைமொழியின் ஈரும், ஈரு அப்படின்னா கடைசின்னு அர்த்தம், இறுதின்னு அர்த்தம். புரியுதா? ஈரு அப்படின்னா என்னது, இறுதின்னு அர்த்தம், இறுதியில் கடைசியிலன்னு அர்த்தம். ஓகேவா? அதே போல் எங்கேயாவது வருமொழியின் முதல்னு பார்ப்போம். முதல்லாம் என்னது, முதல், ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஆதி. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது, நிலைமொழி சொல்லலாம், இது என்னது, வருமொழி சொல் இருக்கு இல்லையா. இது 2ம் சேர்த்து எழுதும்போது இந்த மாதிரி ஒரு சேர்த்து எழுதப்பட்ட ஒரு சொல் கிடைக்கும். ஓகேவாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிலைமொழியின் ஈரும் கொடுத்துருப்பாங்க. இந்த புணர்ச்சி விதிகளில் பெரும்பாலும் புணர்ச்சி விதிகளில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்லா பாருங்களேன், இப்போ தமிழ்னு ஒரு சொல் இருக்குது, மொழின்னு ஒரு சொல் இருக்குது, இவங்க 2 பேரும் சேர போகிறானுங்க அப்படின்னா இங்கே இந்த 2 நிலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழியிலும் சரி வருமொழியும் சரி எந்த எழுத்துக்கள் சேர ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இந்த கடைசியும் இந்த முதல் எழுத்தும். ஓகேவா? இந்த கடைசியும் இந்த முதல் எழுத்தும் சேரும் இல்லையா, பெரும்பாலும் இப்படி தான் அமையும். ஓகேவா? இதில் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். இந்த கடைசி எழுத்து முதல் எழுத்து மட்டும்தான் சேருமானா, இந்த வருமொழியில் மேக்ஸிமம் முதல் எழுத்து தான் நம்மளுக்கு தேவை, மாற்றங்கள் இதில் மட்டும்தான் மேக்ஸிமம் நடக்கும். இந்த நிலைமொழி இருக்கு இல்லையா, இதில் இந்த கடைசி எழுத்தும் மாற்றங்கள் ஏற்படும், இல்லை முதல் எழுத்தில் இல்லை இடையில இருக்கக்கூடிய எழுத்தில் ஏதாவது எழுத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அதை நம்ம புணர்ச்சியில் 1 by 1 பார்ப்போம். ஆனால் பெரும்பாலும் புணர்ச்சி விதியில் இந்த இறுதி எழுத்தும் வறுமையில் வரக்கூடிய முதல் எழுத்தும் தான் பெரும்பாலும் சேரும்போது ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். அது புணர்ச்சி விதிகள் நம்ம பார்ப்போம். ஓகேவா? என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடக்குதோ அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு விதின்னு சொல்லுவோம். சரியாமா? ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், நிலைமொழியின் ஈரும், இது என்னது, இதுதான் நிலைமொழி. இந்த நிலைமொழியோட ஈறு என்னது, இழு. நிலைமொழியின் ஈர் என்னது, இறுதி எழுத்து. இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து என்ன, அதான் நிலைமொழியில் ஈரும் கொடுத்துருப்பாங்க, இறுதின்னு கொடுத்துருப்பாங்க. வருமொழியின் முதலும், இது வருமொழி. அடுத்தக்கூடிய வரக்கூடிய சொல்லுக்கு இல்லையா, மொழினா சொல், அதான் வரக்கூடிய சொல்லுன்னு அர்த்தம், அவ்வளோதான். வரும் சொல், அடுத்து வரும் சொல், அதான் வருமொழி. இது நிலைமொழி. நிலைமொழியின் முதலும் கொடுத்துருப்பாங்க. முதல் சொல் என்னது, வருமொழியோட முதல் சொல் என்னது, இந்த மோவா. இணைவதை, இதுவும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். புணர்ச்சியில் என்னன்ற டெஃபினேஷன் இவ்வளோதான். ஓகேவா? நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் நான் சொன்னேன் இல்லையா, பெரும்பாலும் இவங்க 2 பேரும் சேரும்போது தான் அந்த நம்மளுக்கு அந்த புணர்ச்சி விதிகள் நம்மளுக்கு படிப்போம். நிறைய வகையான அந்த ஒவ்வொரு விதியும் இருக்கும். 2 பேரும் சேரும்போது மாற்றங்கள் ஒரு சில இடத்துல ஏற்படும், ஒரு சில இடத்துல ஏற்படாது. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தா நிறைய விதிகள் இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ அப்போ நிலைமொழியோட ஈரும் வருமொழியோட முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதுனால இந்த அளவு நான் அழுத்தி சொல்கிறேன், திருத்தமாக சொல்கிறேன். ஸோ கவனிச்சிக்கோங்க, புரியுதா? இப்போ இவனுக்கு 2 பேரும் வந்து அப்படியே சேர்றானுங்க. சேரும்போது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்த்து எழுதப்பட்ட ஒரு சொல் கிடைக்குது. இப்போ தமிழ் ப்ளஸ் மொழி சேர்த்து எழுதுப்பா என்னன்னு கேட்டோன்னா தமிழ் மொழி. இது சிம்பிளாக இருக்குது இல்லையா, இதில் பெருசும் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அப்படியே இருக்கிறானுங்க, அப்படியே 2 பேரையும் சேர்த்து வச்சிடும். இப்படி 2 பேரும் புணர்ந்துடுறானுங்க. இது வந்து பார்த்தோன்னா சிம்பிளாக ஒரு புணர்ச்சி. இது இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம். அதை வகைகள்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இதுதான் புணர்ச்சி இல்லையா. ஸோ இப்போது வகைகள்னு பார்க்கும்போது இதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நிறைய கான்செப்ட்ஸ்லாம் ஒரு 5-6 கான்செப்ட்ஸ் இருக்குது. நம்ம பார்ப்போம் டிஃப்ரெண்ட் 5-6 கான்செப்ட்ஸில் ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தா நம்ம வகைகள்னு பார்க்கும்போது ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒவ்வொரு வகைகளும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து, இதெல்லாம் நிலைமொழி. சிலை ப்ளஸ் அழகு, இது 2த்தையும் சேர்த்து எழுத சொல்கிறாங்க. அப்போ இதில் ஃபஸ்ட்டு வரதானே எப்பயுமே நம்ம நிலைமொழின்னு சொல்லுவோம்.
அடுத்து வரக்கூடியது என்னன்னு சொல்லுவோம், இது வறுமொழின்னு சொல்லுவோமா? ஓகே ஃபைன். இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நிலைமொழியின் இறுதி எழுத்து என்னது? லை. லை, சரியா? இந்த இடத்துல நிலைமொழி இறுதி எழுத்து லைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதில் 2 எழுத்து சேர்ந்தது தான் அந்த லை. என்னென்னு? ஒன்று இல்லு, இன்னொன்று ஐ. இது ரெண்டும் சேர்ந்தது தானே லைன்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஒரே எழுத்து தான், இந்த 2 எழுத்து தான் சேர்ந்து ஒரே எழுத்தாக இருக்குது. ஆனால் உள்ள இல்லும் ஐயும் இருக்கு இல்லையா? இப்போ இல்லு ப்ளஸ் ஐ தான் லை. இப்போது இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னன்னு சொல்லுவோம்னா இதுதான் சொல்லணும். நிலைமொழி இறுதி எழுத்து என்னது? லை. ஓகே, அதில் இன்னும் டீப்பாக பார்க்கும்போது ஐயன்றான் உள்ளே இருப்பான், இல்லு ப்ளஸ் ஐ இருப்பான். அதுவும் தனித்தனியாக பிரிக்கும் போது நம்ம வருவோம். இதே வெறும் மெய் எழுத்து மட்டும் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தோன்னா மண் அப்படின்னு வந்து நிலைமொழியில் வந்துருச்சு அப்படின்னா இது மெய் எழுத்து தான். இதை நம்ம உள்ளே போய் பிரிக்கலாம் முடியாது. இவன் ஒரே எழுத்து மட்டும் தான் இருப்பான். ஓகேவா? ஏன்னா 2 பேரும் சேர்ந்தவன் கிடையாது. இவன் தனியாக ஒரு மெய் எழுத்து மட்டும் தனியாக இருப்பான். ஓகேவா? அந்த கான்செப்ட் விட்டுருவோம். இப்போ நிலை அப்படின்றதுல இந்த நிலைமொழியோடைய இறுதி எழுத்து லையே, அதையும் என்ன பிரிக்கிறோம்னா இல் ப்ளஸ் ஐன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ பாருங்கள், நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால், சார் நிலைமொழியோட இறுதி எழுத்து லைன்றது ஒரு உயிர் மெய் எழுத்துன்னு தானே படிச்சிருக்கோம். ஃபைன். நான் என்ன சொல்லியிருக்கேன், உள்ள இந்த லையை இன்னும் உள்ளே போய் பிரித்தோம்னா இல்லு ப்ளஸ் ஐன்னு பிரியுமா? அப்போ இல்லுன்றது என்னது? ஒரு மெய் எழுத்து. இந்த ஐன்றது என்னது? ஒரு உயிர் எழுத்து. அப்போ கான்செப்ட் கரெக்டாக வருதா? அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து, இந்த சிலைன்ற இந்த சொல்லுடைய இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கானா? ஆமாம், உயிர் எழுத்தாக தான் இருக்குது. பார்க்க இந்த இடத்துல லைன்றது உயிர் மெய் எழுத்து மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள உயிர் மெய் எழுத்து, அந்த பேர்லேயே உயிர்ன்ற உள்ள இருக்கானா? அப்போ உள்ள உயிர் எழுத்து மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? லைன்னு சொல்கிறது இல்லு ப்ளஸ் ஐன்றது. அப்போ உயிர் எழுத்தாக இருந்தால் அந்த மாதிரி வரக்கூடிய சொற்களை என்ன சொல்லுவோம்? உயிர் ஈற்று புணர்ச்சி. உயிர் ஈற்று புணர்ச்சி. இதுக்கு ஏன் உயிர் ஈற்று புணர்ச்சின்னு வருது? நிலைமொழியோடைய இறுதி எழுத்து ஒரு உயிர் எழுத்தாக வருது. இறுதியில் உயிர் எழுத்து வரதுனால, உயிர் எழுத்து ஈரில் வரதுனால, இறுதியில் வரதுனால வந்து என்ன பண்ணுறான்? புணரும் போகிறான். வறுமொழியோடு என்ன பண்ணுறான்? புணர்றான். அதனால் நிலைமொழியின் இறுதி எழுத்து ஒரு உயிர் எழுத்தாக வந்து அந்த மாதிரி புணரக்கூடியது உயிர். பாருங்க, உயிர் ஈற்று கூட என்ன பண்ணுறான்? அடுத்து வரக்கூடியதை புணர்றான், சேர்றான். அதான் உயிர் ஈற்று புணர்ச்சி. சிலை ப்ளஸ் அழகு, சிலை அழகு. சிலை ப்ளஸ் அழகு, சிலை அழகு. சார் சிலை ப்ளஸ் அழகு இந்த இடத்துல சார் சிலை அழகுன்னு வராதா? ஏன் இந்த இடத்துல யா வருது? இதுதான் விதிகள். புரியுதா? அப்போ சேரும்போது ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குது, விதிகள். அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதிகள் இருக்குது. அப்போ 2 பேரும் சேரானாங்க. நீங்கள் அந்த இடத்துல ஈன்னு சொல்லக்கூடிய அந்த உயிர்மை எழுத்து உள்ளே வந்து சேர்றான் அப்படின்ற விஷயத்தில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போது இந்த கான்செப்டில் 1 by 1 பார்க்குறோம். இது உயிரீற்று புணர்ச்சின்னு பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து பாருங்களேன், மெய்யீற்று புணர்ச்சினா என்ன? நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தாக வந்து அடுத்து வறுமொழியோட புணருது அப்படின்னா அது உயிரீற்று புணர்ச்சின்னு பார்க்குறோம். மெய்யீற்று புணர்ச்சினா என்னப்பா? அந்த உயிரெழுத்துக்கு வர அந்த இடத்துல மெய்யெழுத்து மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான். அது அப்படியே புணர்ந்து வச்சுக்கோங்களேன், வறுமொழியோட முடிஞ்சு போச்சு. ஸோ நிலைமொழியின் இறுதி இங்கே பாருங்கள், இது நிலைமொழி. நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னவா இருக்குது? இன்னுன்னு சொல்லக்கூடிய ஒரு மெய்யெழுத்தாக இருந்தால், மெய்யெழுத்தாக தான் அங்கே இருக்குது. ஸோ இந்த சொல்லானது அடுத்து வரக்கூடிய வறுமொழியோடு புணர்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி புணர்ச்சி மெய் ஈற்று புணர்ச்சி. மெய்யெழுத்து நிலைமொழியோட இறுதியில் மெய்யெழுத்து வந்து அது புணருது. புரியுதா? அதான் மெய் ஈற்று புணர்ச்சி. மண் ப்ளஸ் அழகு, மண் அழகு. சார் மண் ப்ளஸ் அழகு மண் அழகுன்னு தானே வரணும். ஏன் இந்த இடத்துல நான்றான் உள்ளே வரான்? ஏன் இந்த இடத்துல நான்றான் உள்ளே வரான்? டவுட் வருமா? வராதா? வரும் இல்லையா? இது ஒரு விதி. இந்த விதியும் தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய விதிகள், புணர்ச்சி விதிகள் இருக்குது. ஏன் அது வருது, ஏன் இது சேர்ந்து வருது, 2 பேரும் சேரும்போது இப்படி தானே வரணும், ஏன் அதை வரக்கூடாது, ஏன் இந்த மாதிரி வருது, இதெல்லாம் தான் ஒவ்வொரு விதியும் சொல்லப்பட்டிருக்கு இலக்கணத்தில். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், உயிர் முதல் புணர்ச்சி. அங்கே உயிர் ஈற்று, மெய் ஈற்று. இங்கே உயிர் முதல். வறுமொழியின் முதல் எழுத்து அங்கே என்ன வச்சு பார்த்துருப்போம்? நிலைமொழியை வச்சு பார்த்துருப்போம். நிலைமொழியோடைய இறுதி எழுத்து தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்? வறுமொழியோட என்ன பண்ணுவோம்? புணருமா? வறுமொழியோட புணருமா? அப்போ இந்த இறுதி எழுத்துக்களை மட்டும் வச்சு பார்த்துருப்போம். உயிர் எழுத்து இறுதியாக வந்தால் அது உயிர் ஈற்று, மெய்யெழுத்து இறுதியாக வந்தால் அது மெய் ஈற்று புணர்ச்சின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ நிலைமொழியை விட்டுருவோம். வறுமொழி அடுத்த 2வது சொல்லிருக்கு இல்லையா? அதில் பெரும்பாலும் வறுமொழினும் போது அதனுடைய முதல் எழுத்து தானே புணரும். முதல் எழுத்து தானே என் கூட வந்து சேர பார்ப்பான். அதில் தானே ஏதாவது மாற்றங்கள், விதிகள் வந்து புதுசாக வரும், ஒரு மாற்றங்கள் ஏற்படும். 2 பேரும் சேரும்போது ஒரு சொல் வந்து பார்த்தோன்னா புதுசாக உருவாகுது, சேர்த்தப்பட்ட ஒரு சொல் புதுசாக உருவாகுது இல்லையா? ஸோ பாருங்கள், வறுமொழியின் முதல் எழுத்து இது நிலைமொழி. இது நம்மளுக்கு இப்போ வேலையே கிடையாது. இந்த ஒரு வகையில் நம்மளுக்கு என்ன வேணும்? நிலைமொழி தான் வேணும். சரி, வறுமொழி தான் வேணும். இப்போ இந்த வறுமொழியோட முதல் எழுத்து என்னன்னு இருக்குது? ஊன் இருக்குது.
இப்போ வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது உயிர் முதல் புணர்ச்சி. வருமொழியில் முதல் எழுத்து என்ன வருது? ஒரு உயிரெழுத்தாக வந்திருக்கு. உயிரெழுத்து இதில் முதல் எழுத்தாக வந்ததுனால அது உயிரெழுத்து முதல்ல வந்து புணர்றதுனால, நிலைமொழியோடு புணர்றதுனால இது உயிர் முதல் புணர்ச்சி. பொன் ப்ளஸ் உண்டு பொன்னுண்டு, பொன் ப்ளஸ் உண்டு பொன் உண்டுன்னு இப்படி தானே வரணும். ஏன் அந்த இன்னும் உள்ள வந்தா? அது ஒரு விதி. புரியுதா? அதான் நம்ம பார்ப்போம். ஃபைன், ஓகே. அடுத்து பாருங்களேன், 4ஆவதா பாருங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, வருமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தா வருது. வருமொழியோட முதல் எழுத்து மெய் எழுத்தா வரணும். அங்க உயிர் எழுத்தா வந்ததுனால உயிர் முதல் புணர்ச்சின்னு பார்த்தோமா? இங்க மெய் முதல் புணர்ச்சி. ஏன்? வருமொழியோட முதல் எழுத்து மெய் எழுத்தா இருப்பான். சார் இங்க சீன்றது உயிர்மை எழுத்த சார். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இவனா என்ன உள்ள போய் பார்க்கணும். இவனுக்கு உள்ள 2 பேர் மறைஞ்சிருக்காங்க. யாரு? இச்சு பிளஸ் ஈன்றான். ஓகேவா? இப்போ இந்த சீல இச்சு பிளஸ் ஈன்னு இப்படி நம்ம பிரித்து எழுதும்போது இதில் ஃபஸ்ட்டு யார் வந்து நிற்கிறா? இச்சுன்றதானே வந்து நிற்கிறான். அப்போ இச்சுன்ற ஒரு மெய் எழுத்து தானே. புரியுதா? அப்போது வருமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தா இருக்கானா? இந்த இடத்துல இருக்கு, உள்ள மறைஞ்சிருக்கான். நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கணும். புரியுதா? அப்போ வருமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அடுத்து இவன் என்ன பண்ணுறான்? அடுத்து நிலைமொழியோடு சேர்றான் அப்படின்னா, புணர்றான் அப்படின்னா, அந்த மாதிரி புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்காது, தெளிவாக சொல்லாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, முக்கியமாக வரும் புணர்ச்சிகளில் இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்ற 2 முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள், நிலைமொழினா என்னென்னு உங்களுக்கு தெரியும், வருமொழினா என்னன்னு தெரியும். நிலைமொழியின் இறுதினா எந்த எழுத்துன்னு தெரியும், அந்த ஒரு முதல் சொல்ல. வருமொழியின் முதல் அப்படின்னா அது என்ன எழுத்துன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி 2 பேரும் சேரும்போது, புணரும்போது எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. அப்படியே சேர்ந்துருவானுங்க. அப்படியே என்ன பண்ணிடுவானுங்க? சேர்ந்துருவானுங்க. இவனுங்க தான் இயல்பு புணர்ச்சி. இயல்பாகவே சேர்ந்துருவானுங்க. 2 பேர் இருக்கிறாங்க, அவனுங்களை அப்படியே சேர்த்து வச்சோம்னா 2 பேர் இயல்பாகவே சேர்ந்துருவானுங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு மாற்றமும் தேவையில்லை. சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துருவானுங்க. ஓகேவா? அந்த மாதிரி புணர்ச்சி தான் இயல்பு புணர்ச்சி. இயல்பாக சேர்றதுனால இயல்பு புணர்ச்சி. தாய் அப்படின்றது நிலைமொழியா, மொழின்றது வருமொழியா? இவனுக்கு 2 பேரும் பாருங்க சேரும்போது ஜஸ்ட் அப்படியே இந்த தாய் மொழி எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, அப்படியே சேர்ந்துருவானுங்க. இந்த மாதிரி இவனுக்கு இயல்பாக சேரக்கூடிய ஒரு புணர்ச்சி விதியை இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இது ஒரு விதி. இது வந்து இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ உடலோம்பல்னு ஒரு சொல்ல பார்த்துருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்காக இந்த கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில். உடலோம்பல். என்னது? உடலோம்பல். புரியுதா? இயல்பாக செய்கிறது. இப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்? நிலைமொழியும் வருதுமொழியும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் இயல்பாகவே புணர்றதுனா அது இயல்பு புணர்ச்சி. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல உடலோம்பல் அப்படின்ற சொல்ல நம்ம பிரித்து எழுதுறோம்னா எப்படி இருக்கும்? உடல் ப்ளஸ் ஓம்பல் அப்படின்னு இருக்கும். இவனுங்க 2 பேரும் சேர்த்து எழுதும்போது தான் இந்த உடலோம்பல்ன்ற சொல்லுன்றது சேர்த்து எழுதும்போது கிடைச்சிருக்கக்கூடிய சொல். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன சொல்லலாம்னா, சார் உடல்ன்றது நிலைமொழி, ஓம்பல்ன்றது வருமொழி. இவனுக்கு 2 பேரும் இப்போ சேர்றானுங்க, புணர்றானுங்க. சேரும்போது இயல்பு புணர்ச்சி படி உடல் ஓம்பல் இப்படி வந்தால் தானே சார் இயல்பு புணர்ச்சி. உடல் ஓம்பல் அப்படின்றது வந்தால் தானே இயல்பு புணர்ச்சி. ஆனால் அந்த உடலோம்பல்ன்ற சொல்லும் சேர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறம் இது இயல்பு புணர்ச்சின்னு சொல்கிறோமே. எப்படி சொல்கிறோன்னா நல்லா பாருங்கள். இல்லு ப்ளஸ் ஓ இவங்களை சேர்த்து எழுதும்போது லோன்றதானே கிடைக்கும். நம்மளுக்கு லோன்றதானே கிடைக்கும். இது ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதானா? இந்த இடத்துல மாற்றம் என்றதே கிடையாது. இந்த லோன்றது தான் இல்லு ப்ளஸ் ஓவாக பிரிஞ்சிருக்கு. இவனுங்க சேரும்போது அப்படியே சேர்ந்துக்கிறானுங்க, அப்படியே அந்த சொல்லுக்குள்ளேயே உருவாயிடுறானுங்க. புரியுதா? இவனுங்களும் இயல்பாகவே சேர்ந்துடுறானுங்க. இங்கே பாருங்களேன், இல்லு ப்ளஸ் ஓ லோ. இல்லு ப்ளஸ் ஓன்றது லோன்றது இயல்பான ஒரு விஷயம் தானே. இல்லு ப்ளஸ் ஓன்றது லோன்றது பிரிச்சோம்னா இல்லு ப்ளஸ் ஓ தானே. இதில் இயல்பான ஒரு விஷயம் தானே. இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும் சேர்த்து வச்சோம்னா அப்படியே தானே சேருவானுங்க. இந்த மாதிரி தானே சேருவானுங்க. அப்போ இயல்பா சேரதானே அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போது உடல் ப்ளஸ் ஓம்பல் உடலோம்பல் நம்ம சேர்த்து எழுதுறோம்னா இதுவும் இயல்பு புணர்ச்சி தானே தவிர இது வேறு வகை புணர்ச்சி கிடையாது. புரியுதா? தாய் ப்ளஸ் மொழி தாய்மொழி அப்படின்றதும் உடல் ப்ளஸ் ஓம்பல் உடலோம்பல் அப்படின்றதும் 2மே இயல்பு புணர்ச்சி தான். புரியுதா? ஸோ பாருங்க, இங்கு இல் உடன் ஓ இணைந்து லோ என்னும் உயிர்மை எழுத்து ஆயிற்று உருவாகிறது. இங்கு புதிய எழுத்து நல்லா பாருங்களேன், புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கானா? எதுவுமே நடந்திருக்காது. இவனுக்கு 2 பேரும் இயல்பாகவே சேர்ந்துருப்பானுங்க.
அந்த லோ தான் இல்லு ப்ளஸ் ஓவா பிரிஞ்சிருக்கால தான் சேரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து லோன்னு திரும்ப உருவாகிறானுங்க. ஓகேவா? புதுசாக ஏதாவது தோன்றுறதா, புதுசாக ஒரு எழுத்து இங்கே உருவாகுதா, இல்லை ஆல்ரெடி ஒரு இருக்கக்கூடிய ஒரு எழுத்து வேற மாதிரி மாறுதா, இல்லை ஏதாவது எழுத்தை நம்ம அந்த இடத்துல அந்த விதிப்படி ஏதாவது எழுத்து நீங்கிட்டு அதுக்கப்புறம் சேரானுங்களா, இல்லை எதுவுமே நடந்திருக்காது. இருக்கிறவன் அப்படியே இயல்பாகவே பிறந்திருப்பான். ஓகேவா? ஸோ இங்கு புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ இல்லை வேறு எழுத்தாக மாறவோ இல்லை. ஓகேவா? மாறவோ இல்லை மறையவோ, ஏதாவது எழுத்து நம்ம நீங்கவோ மறையவோ இல்லை. இதில் மூணுத்தில் எதுவுமே நடக்கலை, இயல்பாக சேர்ந்துருக்கானுங்க. அதனால் இதுவும் இயல்பு புணர்ச்சி தான். ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போ அடுத்து பாருங்க, விகார புணர்ச்சி. இரண்டு சொற்கள் இணையும் போது, அதாவது நிலைமொழியும் வருமொழியும் இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலையோ, அதாவது இங்கையோ நிலைமொழியிலையோ வருமொழியிலையோ இல்லை இங்கையோ, ரெண்டு பேரும் புணரும் போது இங்கையோ இல்லை இங்கையோ இல்லை ரெண்டு பேர்லையுமே சேரும்போது ரெண்டு பேர் இடத்துலையுமே மாற்றங்கள் ஏற்படுமானால், சேரும்போது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அந்த இடத்துல நடக்கும். அந்த சொற்களுக்குள்ள அந்த எழுத்துக்களுக்குள்ள ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும், ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கலாம்னா, ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுறதா இருக்கலாம். இயல்பு புணர்ச்சியில் இந்த மூணுமே இருக்காதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் விகார புணர்ச்சியில் இதில் மூணுத்தில் ஏதாவது ஒன்றும் இருக்கலாம், இல்லை மூணுமே கூட வரலாம், இல்லை ரெண்டு கூட வரலாம். புரியுதா? ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறலாமா, இது ஒரு நடக்கலாம். அடுத்து என்னது, புதுசாக ஒரு எழுத்து தோன்றலாம், இல்லை ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறலாம். ரெண்டாவது, அடுத்து ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு எழுத்து கெட்டுப்போம், மறைஞ்சு போயிடும், மறைஞ்சு அதுக்கப்புறம் சேரும். இது மூணாவது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா, ரெண்டு சொற்கள் சேரும்போது நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது அந்த மாதிரி புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம். புரியுதா? சிம்பிளா விகாரம் அப்படின்னா மாற்றம் அப்படின்றத பார்த்துருப்போம். நம்ம பகுபத உறுப்பிலக்கணத்தில் கூட விகாரம் பார்த்துருப்போம் இல்லையா? பகுபத உறுப்பிடத்தில் 6 உறுப்புகளில் விகாரமும் ஒன்று. விகாரம்னா ஏதாவது ஒரு மாற்றம் அந்த இடத்துல நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இரண்டு சொற்கள் இணையும் போது, அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம்னா நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது, அந்த ரெண்டு பேரும் இணையும் போது ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும், ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்பட்டாலும், ஓகேவா, புதுசாக ஒரு எழுத்து அந்த இடத்துல தோன்றி சேர்த்த எழுத்துக்களை உருவாகலாம், ஒரு சொல் உருவாகலாம். இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறலாம். புரியுதா? இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய எழுத்து ஒரு எழுத்து நீங்கி, இல்லை ஒரு எழுத்தோ ரெண்டு எழுத்தோ பொதுவாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கக்கூடிய ரெண்டு சொற்கள் இணையலாம். இந்த மாதிரி மூன்று ஒரு சேஞ்சஸ், எந்த சேஞ்சஸ் நடந்தாலும் சரி அந்த மாதிரி புணர்ச்சிகளை விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்னன்னு பார்த்துட்டோமா? ஸோ ஃபைன். ஓகே. ஸோ இப்போ இந்த விகார புணர்ச்சியை 3 வகையாக நடப்பான் இல்லையா? விகாரம்ன்றது மாற்றம்ன்றது 3 வகையில் நடக்கலாம். எப்படி, புதுசாக ஒரு எழுத்தை உருவாகலாம் புணரும் போது, சேர்த்து எழுதும்போது, இல்லை ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு எழுத்து நீங்கலாம், சுத்தமாக அவன் கெட்டும் போகலாம். புரியுதா? அப்போ புதுசாக ஒருத்தன் உருவாகலாம், இல்லை அவன் அழியலாம், இல்லை ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா என்ன பண்ணுறான், நான் உருவாகவும் கிடையாது நான் அழியவும் கிடையாது, நான் ஆல்ரெடி இருக்கிறேன், நான் வேறு ஒருத்தனா மறைஞ்சு வேறு மாதிரி மாறிக்கிறேன் அப்படின்றதும் நடக்கலாம் இல்லையா? அப்போ இந்த 3 அடிப்படையில் விகார புணர்ச்சியை 3 வகையாக பிரிக்கலாம். ஓகேவா? புதுசாக ஒரு எழுத்து நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது, புதுசாக ஒரு எழுத்து உள்ளே வந்துட்டு புதுசாக ஒருத்தன் உருவாகிட்டு அதுக்கப்புறம் இவனுங்க சேரும்போது புதுசாக ஒரு ஒருத்தன் வரான் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடந்து ஒரு புணர்ச்சி நடக்குது, 2 சொற்கள் சேருது அப்படின்னா அது தோன்றல் விகார புணர்ச்சி. இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு எழுத்து இங்கேயோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு எழுத்து வேற எழுத்தாக மாறி அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்றானுங்க அப்படின்னா அது திரிதல். திரிதல்னா என்னம்மா, ஒரு விஷயம் இன்னொரு விஷயமா மாறி நிற்கும். புரியுதா? அப்போ இந்த இடத்துல ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறும், இதுதான் திரிதல் விகார புணர்ச்சி. இன்னொன்று கடைசியாக கெடுதல் விகார புணர்ச்சி. இங்கேயோ இருக்கக்கூடிய எழுத்து சுத்தமாகவே நீங்கிடுவான், அழிஞ்சிடுவான். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த சொற்களுடைய மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் புணரும், சேர்ந்து ஒரு புதிய சொல்ல அந்த இடத்துல சேர்த்து எழுதப்பட்ட ஒரு சொல்ன்றது உருவாகும். புரியுதா? இதுதான் கெடுதல் விகார புணர்ச்சி. புரியுதா? அப்போ விகார புணர்ச்சி நம்ம 3 வகையாக அப்படி பிரிக்கலாமா? ஸோ ரைட். இதுக்கு ஒன்று எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? அங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு தோன்றல் விகாரம். தமிழ் ப்ளஸ் தாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 சொற்கள் இருக்குது. தமிழ்ன்றது நிலைமொழி, தாய்ன்றது வருமொழி. இந்த 2 சொற்களும் இணையும் போது, தமிழ் தாய் இவங்க 2 சொற்களும் இணையும் போது புதுசாக இத்துன்னு சொல்லக்கூடிய இந்த தாயின்ற சொல்லுக்கான
என்னது அந்த ஒரு இனத்தை சேர்ந்த மெய் எழுத்து உள்ள ஒருத்தவன் புதுசாக அவனும் சேர்ந்து ஒருத்தவன் உள்ள உருவாகும். அப்போ தாய் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் தாய் அப்படின்றது தமிழ் தாய்னு மாறும். புரியுதா? இந்த பாருங்களேன், இது நிலைமொழி, இது வறுமொழி சொல். இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது புதுசாக ஒருத்தன் உருவாகும் இல்லையா, புதுசாக ஒருத்தன் தோன்றுறான் இல்லையா, தோன்றுதானது உருவாதல் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கும்போது ஒரு மாறுதல் நடக்குதுன்னா தோன்றுறது அப்படின்னா தோன்றுதல் ஒரு சேஞ்ச் இல்லையா, அதான் விகாரம்னு சொல்லுவோம். ஸோ அதானது தோன்றல் விகார புணர்ச்சி. ஃபைன். ஸோ நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது, புதுசாக இத்துன்றவன் உள்ள வந்துட்டான், இந்த மாதிரி ஒரு புணர்ச்சி நடக்குது அப்படின்னா அதுதான் தோன்றல் விகார புணர்ச்சி. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், திரிதல். திரிதல் என்னது? ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறி நிற்கும். இந்த இடத்துல வில்ன்றது நிலைமொழி, கொடி அப்படின்றது வறுமொழி. வில் பிளஸ் கொடி என்னன்னு மாறி இருக்கணும்? வில் கொடின்னு தான் எழுதியிருக்கணும். வில் பிளஸ் கொடி வில் கொடி. ஆனால் இந்த இல்லுன்றவன் என்னவா மாறிட்டான்? இர்ரா மாறிட்டான். புரியுதா? அப்போ லகரமை எழுத்து என்னவா மாறிடுச்சு? ரகரமை எழுத்தா மாறிடுச்சு. இந்த ஒரு சேஞ்சஸ் நடந்துருச்சு. ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும் அது விகார புணர்ச்சி தான். சேஞ்சஸ்ன்னு ஒன்று நடந்துட்டாவே அது விகாரம், இயல்பு கிடையாது, விகாரம். புரியுதா? அப்போ வில் பிளஸ் கொடி வில் கொடின்னு வராமல் விற்கொடின்னு மாறிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க, புதுசாக ஒருத்தன் உள்ள வரல, புதுசாக ஒருத்தன் உருவாகலை. புரியுதா? புதுசாக ஒருத்தன் உருவாகலை. இங்கே பாருங்களேன், இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படியே இருக்காங்க, புதுசாக ஒருத்தன் உள்ள வந்திருப்பான், இது தோன்றல் விகாரம். இங்கே இருக்கக்கூடிய எழுத்துலேயே என்ன பண்ணுறான்? அந்த ஒரு எழுத்தே வேற ஒரு எழுத்தா மாறி நின்றுருக்கு, அது திரிதல். புரியுதா? அப்போ இந்த மாதிரி விகாரம் விகார புணர்ச்சி, திரிதல் விகார புணர்ச்சி. புரியுதா? அப்போ வில் பிளஸ் கொடி எப்படி எழுதணும்? விற்கொடின்னு சேர்த்து எழுதணும். ஓகேவா? அடுத்து மூன்றாவது பாருங்க, மனம் பிளஸ் மகிழ்ச்சி. மனம் பிளஸ் மனம் மகிழ்ச்சி, மனம் மகிழ்ச்சி, மனம் பிளஸ் மகிழ்ச்சி, மனம் மகிழ்ச்சி. இந்த இடத்துல பாருங்க, இந்த மனம்ன்ற சொல்ல இம்ன்றவன் கெட்டு போயிடுவோம். மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படியே என்ன பண்ணிடும்? சேர்ந்துடும். புரியுதா? அப்போது நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது அதில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து, அந்த புணர்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எழுத்து என்ன ஆகிடும்? மறைந்து போயிடும், கெட்டுடும். என்ன போயிடுவான்? அவன் கெட்டு போயிடுவான். அதனால் அவன் தேவையில்லைன்னு தூக்கி கடைசிடுவாங்க ரெண்டு பேரும் சேரும்போது. ஓகேவா? ஸோ இப்போ மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி, இந்த மகரமை கெட்டு போயிடும், நீங்கிடும். மீதி இருக்கக்கூடிய சொற்கள் அப்படியே இணைஞ்சிடும். பாருங்க, மன மகிழ்ச்சி. இந்த இடத்துல இம்மென்ற என்ன பண்ணான்? காணாமல் போயிட்டான், கெட்டு போயிட்டான். ஸோ இந்த மாதிரி விகாரத்தை நம்ம கெடுதல் விகாரம்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கெடுதல் விகாரம் சொல்லுவோம். புரிஞ்சுதாமா? ஸோ ஃபைன். இப்போ இங்கே பாருங்க, நம்ம என்ன சொன்னோம்? நிலைமொழியோ ஒரு வறுமொழியோ இணையும் போது ஒரு சொல் வந்து உருவாகுமா? ரைட். நிலைமொழியிலையோ வறுமொழியிலையோ இந்த கடைசியிலையோ இங்கே முதல்லையோ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கணும். ஒரு விகாரம்ன்றது நடந்துச்சு அப்படின்னா அது விகார புணர்ச்சின்றதை பார்ப்போமா? புரியுதா? நம்ம என்ன பார்த்துருப்போம்? ஏதாவது ஒரு சேஞ்சஸ்ன்றதை பார்த்துருப்போம். அப்போது நிலைமொழியோ வறுமொழியோ ரெண்டு சொற்கள் இணையும் போது விகாரம்ன்றது மாற்றம்ன்றது ஒரு மாற்றம் தான் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றங்கள் நடந்தாலும் அது விகார புணர்ச்சி தான். அப்போ விகார புணர்ச்சியில் ஏதாவது ஒரு மாற்றம் தான் நடக்கணும் கிடையாது, எத்தனை மாற்றங்கள் வேணாலும் நடந்திருக்கலாம், அதுவும் விகார புணர்ச்சியில் தான் வரும். புரியுதா? சிம்பிளாக விகாரம்னா மாற்றம், அது ஒரு மாற்றமா, ரெண்டு மாற்றமா, மூன்று மாற்றமான்றது கிடையாது, எத்தனை மாற்றம் வேணாலும் நடந்துட்டோம். சேஞ்சஸ் வந்துருச்சுனாவே அது விகார புணர்ச்சி கீழே வந்துடும். ஃபைன். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த மூணு கான்செப்டுமே நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தது ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும். இத்துன்றவன் புதுசாக உள்ள வந்திருப்பான், அந்த ரெண்டு சொற்கள் எழுதும்போது இல்லுன்றது இர்ரா மாதிரி இருக்கும், அந்த ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும். புரியுதா? மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, இம்ன்ற அந்த ஒரு சொல் கெட்டு போயிருப்போம், ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் நடந்திருக்கும். ஆனால் ஒன்று தான் நடக்கின்ற அவசியம் கிடையாது. கெடுதல் விகார புணர்ச்சியில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றங்களும் நடந்திருக்கலாம். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னது? இந்த இது பாருங்களேன், நாடகம் அப்படின்றது ஒரு சொல், கலைன்றது ஒரு சொல். இவனுக்கு ரெண்டு பேரையும் சேர்த்து எழுதும்போது நாடக கலை, நாடகம் ப்ளஸ் கலை, நாடக கலை. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்னென்ன நடந்திருக்கு பாருங்களேன். நாடகம் ப்ளஸ் கலை, நாடகம் ப்ளஸ் கலையில் இம்ன்றவன் கெட்டு போயிருப்பான், இது ஒரு மாற்றமா? இம்ன்றவன் கெட்டு போயிருப்பான். மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்னது? நாடக ப்ளஸ் கலை, மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஆக்சுவலாக நாடகம் ப்ளஸ் கலை. இதில் இம்ன்றவன் கெட்டு போயிட்டான், இது ஒரு விகாரம், இது ஒரு மாற்றம். அடுத்து மீதி இருக்கிறனாவது சேரணும் இல்லையா? அப்போ மீதி இருக்கிறவன் சேர்ந்தா அப்படியே சேர்றானா, ஒரே ஒரு விகாரத்தை ஒரே ஒரு சேஞ்சஸோட சேர்றான் அப்படின்னா நாடகம் ப்ளஸ் கலை, நாடக கலைன்னு வரணும். ஆனால் இந்த இடத்துல சேர்த்து எழுதும்போது திரும்ப இன்னொரு சேஞ்சஸும் நடக்குது, நாடகம் ப்ளஸ் கலை, நாடக கலைன்னு எழுதணும். இதுதான் சரியான சொல், இதுதான் சரியான சேர்த்து எழுதுக்கு. அப்போ பாருங்க, ஒருத்தன் கெட்டு போயிருக்கான், புதுசாக ஒருத்தன் உள்ளவும் வந்திருக்கான், அப்போ ரெண்டு சேஞ்சஸ் நடந்திருக்கு.
புரியுதா? அப்போ 2 சொற்களை நம்ம சேர்த்து எழுதும்போது ஒரே ஒரு மாற்றம் தான், ஒரே ஒரு விகாரம் தான் நடக்குன்ற அவசியம் கிடையாது. 2 இல்லை 1 2 3 எத்தனை ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் மாற்றங்களும் நடக்கலாம். அது விகார புணர்ச்சி, அதுவும் விகார புணர்ச்சி தான். சரியா? ஸோ ஃபைன். ஸோ இதான் இப்போ இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சினா என்னென்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம எப்படி இந்த சொற்களை சேர்த்து எழுதும்போது இது எப்படி அப்படி மாறுது அப்படின்றத படிக்க படிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வரும். ஓகேவா? ஸோ பாருங்கள், உயிரிற்று புணர்ச்சி. புணர்ச்சியினுடைய அடுத்த லெவல் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. சரியா? உயிரிற்று புணர்ச்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. நிறைய வகைகள்லாம் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது. புரியுதா? ஃபஸ்ட்டு பாருங்கள், உடம்படும் மெய் புணர்ச்சி. உடம்படும் மெய், உடம்படும் மெய். அப்போ உடம்படக்கூடிய ஒரு மெய் எழுத்து உள்ளே வரப்போகிறான், ஒரு உதவ போகிறான், இல்லை உள்ளே வரப்போகிறான். அவனால் அந்த புணர்ச்சின்றது, ஒரு புணர்வு சேர்றதுன்றது நடக்க போகுது. அந்த மெய் எழுத்து பேர் வச்சு தான் இந்த ஒரு வகைன்றதை நம்ம பார்க்குறோம். அதான் உடம்படும் மெய் புணர்ச்சி. உடம்படு மெய் புணர்ச்சி. இதில் என்ன அப்படின்னா இந்த 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 கான்செப்ட் எப்படி வருதுன்னா, 2 சொற்கள் நிலைமொழி வருமொழி. புரியுதா? 2 நிலைமொழி வருமொழி ஒரு சொல் உருவாகுது. ஓகே, இந்த 2 சொல்லையும் நிலைமொழியோட இறுதி சொல்லும் வருமொழியோடைய முதல் சொல்லும் ரெண்டுமே உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டுமே உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆரம்பத்தில் ஒன்று பார்த்துருப்போம், சிலை ப்ளஸ் அழகு. ஓகேவா? வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த 2 சொற்களையும் மக்களாகிய நாம் நம்முடைய பேச்சு வழக்கில் உச்சரிக்கும் போது, நம்ம அதை ஃபாஸ்ட்டாக உச்சரிக்கும் போது அந்த சொல்லுடைய அதை நம்ம முழுசாக சொல்லும்போது சரியாக நம்மளால் உச்சரிக்க முடியாது. சிலை ப்ளஸ் அழகு, சிலை அழகு, சிலை அழகு, சிலை அழகு, சிலை அழகு. புரியுதா? அந்த சிலையும் அந்த அழகையும் நம்ம சேர்த்து சொல்லும்போது நம்மளுடைய வாய் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் திரிய ஆரம்பிக்கும். நம்மளால் சரியாக உச்சரிக்க முடியாது. இந்த உச்சரிக்கிற விஷயம் இந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த கான்செப்ட்ன்றது, அந்த கஷ்டம்ன்றது இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள், நம்முடைய முன்னோர்கள் இலக்கண ஆசிரியர்கள் அப்படி இருக்காங்க. இதை ஒரு புணர்ச்சி விதியாக சேர்ந்து இதை இப்படியும் எழுதிக்கலாம். நம்ம வாக்கியத்தில் சொல்லும்போது பேசும்போது இது இன்னும் ஈஸியாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னது அந்த வாய்க்குழது இதெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம ஈஸியாக நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற அடிப்படையில் இப்படி நம்ம என்ன பேசிக்காக இப்படி ரெண்டும் இணைஞ்ச மாதிரி நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள், சிலை ப்ளஸ் அழகு. சிலை ப்ளஸ் அழகு உயிரெழுத்து. முதலையும் பாருங்கள், வருமொழியோட முதல் எழுத்தும் அழகு, அதுவும் ஒரு உயிரெழுத்து தான். அப்போ சிலை அழகு, சிலை அழகு, சிலை அழகு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியாது. என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வாயை வலிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் இந்த சொல்ல இன்னும் இயல்பாக சேர்க்கறதுக்கு, இன்னும் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா நம்மளுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்க்கறதுக்காக ஒரு மெய் எழுத்தை உள்ளே கொண்டு வந்து சேர்க்குறாங்க. புரியுதா? ஒரு மெய் எழுத்து உள்ளே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். எது ஹெல்ப் பண்ணுவான்? அதை கஷ்டப்படாமல் நம்ம பேசுறதுக்காக ஹெல்ப் பண்ணுவான். புரியுதா? அந்த மாதிரி நம்ம கஷ்டப்படாமல் பேசுறதுக்காக நம்ம கூட உடம்படுறான் இல்லையா? உடம்படுறதுனா எனக்கு ஹெல்ப் பண்ணுறது. அப்போ அந்த உடம்படக்கூடிய ஒரு மெய் எழுத்து உள்ளே வந்து ஹெல்ப் பண்ணுறான் இல்லையா? அவனால தான் அந்த 2 எழுத்தும் சேருது, புணருது. அதை நம்மளால் ஈஸியாக பேசவும் முடியுது. புரியுதா? அந்த மாதிரி வந்து உடன்படக்கூடிய உதவி பண்ணக்கூடிய மெய் எழுத்துக்களால் ஒரு புணர்வு சேருது அப்படின்னா 2 சொற்கள், அதான் உடம்படு மெய் புணர்ச்சின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ அது எப்படி பார்த்துருவோமா? பாருங்க, ஒரே நிமிஷம். புரியுதா? ஸோ பார்த்துருவோம். ஸோ அப்போ எந்தெந்த மெய் எழுத்துக்கள்லாம் அந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழியோட முதல் எழுத்தும் நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் ரெண்டுமே உயிரெழுத்தாக வந்துருச்சு அப்படின்னா அந்த சொற்களை நம்ம சேர்த்து படிக்கும்போது நம்மளோட வாய் பிழறவும் நம்மளால் சரியாக உச்சரிக்க முடியாது அப்படின்றதுனால ஒரு உடன்படு மெய் எழுத்து உள்ளே வருவோம். அப்போ மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தமிழில்? 18 மெய் எழுத்துக்கள். இந்த 18 மெய் எழுத்து நம்மளுக்கு உடன்படு மெய் எழுத்துக்களாக வந்து ஹெல்ப் பண்ணுவானான்னு கேட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டான். 2 பேர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவானுங்க. அவனுக்கு 2 பேர் இருந்தால் போதும். அந்த மாதிரி வரக்கூடிய சொற்களை நம்மளால் அந்த 2 மெய் எழுத்துக்களை ஏதாவது ஒரு மெய் எழுத்தை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக வாய் குளராமல் சரியாக நம்மளால் உச்சரித்து பேச முடியும். புரியுதா? அப்போது 18 மெய் எழுத்துக்களில் உடன்படு மெய் எழுத்துக்கள் 2 மெய் எழுத்துக்கள் தான். அவன் இ அப்படின்றவனும் இவ் அப்படின்றவனும் இவனுக்கு 2 பேர் தான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறானுங்க. இவனுக்கு 2 பேர் தான் உடன்படு மெய் எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ பார்த்துருவோமா? அங்கே பாருங்கள், நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களாக இருந்தால், இவனும் உயிரெழுத்தா முடிகிறான், இவனும் உயிரெழுத்தா தொடங்குறான் அப்படின்னா நம்முடைய உச்சரிப்பின் போது ஒலி உடன்படாது. சரியாக நம்மளால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஒலி உடன்படாது. கொஞ்சம் நம்முடைய வார்த்தை பிழறும். சரியான ஒரு ஒலியில் நம்ம உச்சரிக்க மாட்டோம். உடன்படாத அவ்விரு சொல்லையும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 உடன்படாத சொல்லையும் சேர்த்து புணர்க்க சேர்த்து வைக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு மெய் எழுத்து தான் உடம்படு மெய்.
புரியுதா? உடன்படும் மெய். இவனால் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒழுங்காக உச்சரிக்கிறதுக்கு ஒலி எழுப்புறதுக்கு உதவி பண்ணுறதுனால சேர்றதுனால அந்த மாதிரி புணர்ச்சியை உடன்படும் மெய் புணர்ச்சின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஓகே. அப்போ 18 மெய் எழுத்துக்களில் உடன்படும் மெய் புணர்ச்சியாக வரக்கூடிய மெய் எழுத்துக்கள் இவனுங்க 2 பேர் மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவானுங்க. இவனுங்க 2 பேரே நம்மளுக்கு போதுமானது. இவங்க 2 பேர் தான் வருவானுங்க. புரியுதா? அப்போ உடன்படும் மெய் எழுத்துக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 இ இவ். புரியுதா? ஸோ ஃபைன். இப்போ அது எப்படின்றத பார்த்துருவோமா? எக்ஸாம்பிள் பாருங்க. காட்சி அழகு இதுதான் பார்த்தீங்கன்னா நிலைமொழி, இது வருமொழி. காட்சின்றதுல சி, அழகுன்றதுல இந்த ஆ. புரியுதா? அப்போ நிலைமொழி இறுதி எழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தும் பாருங்க, 2 எழுத்துமே காட்சி ப்ளஸ் அழகு. ஃபாஸ்ட்டாக சொல்லுங்களேன். காட்சி ப்ளஸ் அழகு, காட்சி ப்ளஸ் அழகு, காட்சி அழகு, காட்சி அழகுன்னு சொல்லும்போது அந்த ஈ சொல்லிட்டு உடனே ஆ சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாயினா கொஞ்சம் குளரும். ஃபாஸ்ட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. நிறுத்தி நிதானமாக வேணால் சொல்லலாம். ஆனால் பேச்சு மொழியில் நம்ம பேசும்போது பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக தான் நிறைய விஷயங்கள் நம்ம டக்கு டக்குன்னு உச்சரிப்போம். அப்போ நிறுத்தி நிதானமாக சொல்லும்போது நம்மளுக்கு வாய் பிழற ஆரம்பிக்கும். அப்போ இவனுக்கு 2 பேரையும் சேர்த்து நம்ம சொல்லும்போது பிழறக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மெய் எழுத்து உள்ளே ஹெல்ப் பண்ணுவோம். 2 பேரில் எவனோ ஒருத்தன் உள்ளே வருவோம். புரியுதா? இப்போ காட்சின்றதில் எங்கள் சார் உயிர் எழுத்து இருக்குன்னா இந்த இச்சுன்றவன் கூட 2 பேரும் மறைஞ்சிருக்கானா? 2 பேரும் மறைஞ்சிருக்கான் இல்லையா? யார் யார்? இச்சுன்றவன், ஈன்றவன். அப்போ ஈன்னு தானே முடியுது, இது உயிரெழுத்து தானே. வருமொழியோட முதல் எழுத்து என்னது? ஆ. அப்போ இது ஒரு உயிரெழுத்து தானே. அப்போ காட்சின்னு சொல்லக்கூடிய நிலைமொழியும் அழகுன்னு சொல்லக்கூடிய வருமொழியும் இதனுடைய இறுதி எழுத்து இதனுடைய முதல் எழுத்தும் 2மே உயிரெழுத்தாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒலி உடன்படாது உச்சரிக்கும் போது. அதனால் இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஒலி சரியாக உடன்படணும் அப்படின்றதுக்காக உள்ளே வரக்கூடியவன் தான் அந்த உடன்படுமை. அப்போ காட்சி ப்ளஸ் அழகு, காட்சி அழகு. இங்கே பாருங்கள், ஈன்றவன் இந்த மாதிரி சமயத்தில் ஈன்றவன் உள்ளே வருமொழியோட சேர்ந்துருவான், அந்த ஆ கூட சேர்ந்துருவான். அப்போ ஈ ப்ளஸ் ஆனவன் மாறிடும், அழகுன்னு மாறும். புரியுதா? அப்போ காட்சி ப்ளஸ் அழகு, காட்சி அழகு. புரியுதா? இந்த இடத்துல ஏன் ஈ வரணும், ஏன் இவு வரக்கூடாது? புரியுதா? அது ஒரு விதி. இங்கே பாருங்களேன், அதுக்கு ஒரு விதி இருக்குது. இந்த நிலைமொழியோடைய இறுதி எழுத்து இருக்கு இல்லையா? இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்தில் வரக்கூடிய அந்த இறுதி உயிர் எழுத்து ஈகர எழுத்தாக இருந்துச்சுன்னா அப்படின்னா ஈயா இருந்துச்சுன்னான்னு சொல்கிறாங்க. அதான் ஈனா ஈகரம். ஓகேவா? ஈகர ஈரா இருந்துச்சுன்னா இந்த ஈறு, இந்த ஈரிதான் அது இறுதி. இந்த இறுதி உயிர் எழுத்து இகர எழுத்தா, அதாவது ஈ எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல யார் உள்ள வருவா? இந்த ஈன்றவன் தான் உள்ள வரணும், இவ்வன்றவன் உள்ள வரக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி தான் மற்ற கான்செப்டும் பாருங்களேன். தீ அணைப்பான், தீ அணைப்பான், தீ அணைப்பான், தீ அணைப்பான், தீ அணைப்பான். நம்ம ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது நிறுத்தி நிதானமாக யோசித்து சொல்லணும். இல்லைனா வாய் நம்மளுக்கு உடஞ்சிரும். ஒலி சரியாக உடம்பு முடியாது, வாய் திருத்தம் வராது. அப்போ திருத்தம் ஒழுங்காக வரணுன்றதுக்காக இந்த மாதிரி இடத்துல திரும்ப ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறான். யார்? அவன் தான் உடன்படுமை. இங்கேயும் பாருங்களேன், தீ அணைப்பான். இந்த இடத்துல இந்த அணைப்பானும் இந்த உயிரெழுத்தும் இந்த பாருங்களேன், இந்த இடத்துல தீன்றது இத்து ப்ளஸ் ஈ இல்லையா? இது ஒரே எழுத்தாக இருந்தாலும் இந்த ஒரு எழுத்தே முதலாகவும் இருக்குது, இறுதியாகவும் இதானே இருக்குது. அப்போ தீன்றது இந்த இடத்துல நிலைமொழி, அணைப்பான்றது வருமொழி. இந்த நிலைமொழியோடைய இறுதி எழுத்து தான் வருமொழி எழுத்து வந்தோம். நம்மளுக்கு இறுதி எழுத்து தான் தேவை. இறுதி எழுத்தும் அதே தான். அதனால் இத்து ப்ளஸ் ஈன்னு முடியுது இல்லையா? இப்போ இந்த ஈ என்ற எழுத்தும் இந்த ஆன்ற எழுத்தும் சரியாக உச்சரிக்க முடியாது. ஃபாஸ்ட்டாக நம்ம பேசும்போது உச்சரிக்க முடியாது, ஒலி உடன்படாது. அதனால் உடன்படுமை உள்ளே வரும். புரியுதா? யார் உள்ள வருவா? ஈ என்றவன் தான் உள்ளே வரணும். ஏன்? நிலைமொழியோட இறுதி உயிரெழுத்து ஈகர எழுத்தாக இருந்துச்சுன்னா, ஈகார எழுத்தாக இருந்துச்சுன்னா அந்த சமயத்துலையும் ஈ என்றவன் தான் உள்ளே வரணும், இவ்வன்றவன் உள்ளே வரவே கூடாது. புரியுதா? அடுத்து பாருங்களேன், கலை. இந்த இடத்துல என்னென்னு முடியுது? ஐன்னு முடியுது. கலை இல்லு ப்ளஸ் ஐ, லை, ஐன்னு முடியுதா? இந்த ஐன்னு வரும்போதும் இந்த ஆன்றவன் சேரும் போதும் இடையில ஈன்றவன் தான் உள்ள வரணும். புரியுதா? அப்போ ஐகார ஈறு வருது அப்படின்னாலும், நிலைமொழியோட இறுதியில் ஐகார ஈறு வருது அப்படின்னாலும் ஈ என்றவன் தான் உடன்படுமையா உள்ள ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுவான். புரியுதா? அப்போ இ இ ஐ இந்த 3 இறுதி எழுத்தா வருது அப்படின்னா நிலைமொழியோட இறுதி உயிர் எழுத்தா அந்த மாதிரி சேரக்கூடிய உடன்படுமை எழுத்து ஈ என்றவன் தான் எல்லா இடத்துலையும் உள்ள வருவான். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து இன்னொரு தரக்கா இல்லையா? அவனுடைய யூஸ் என்ன? இங்கே பாருங்க, மா ஆன்னு வருது, இ. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. எல்லா இடத்துலையும் பாருங்களேன், இந்த இறுதி எழுத்து தான் வச்சு தான் ஈ வரணும் உள்ள வரணுமா இல்லை இவ்வன்ற உள்ள வரணுமான்றதை நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மா ஊ இங்கே பாருங்களேன், பூன்றது இப்பு ப்ளஸ் ஊவா, ஊ. ஓகேவா? இந்த ஆ வந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆகார எழுத்து வந்தாலும் சரி, இல்லை ஊகார எழுத்து வந்தாலும் சரி, ஆகார ஈரா இருந்தாலும் ஊகார ஈரா இருந்தாலும் யார் உள்ள வருவா? இவ்வுன்றவன் உள்ள வருவான்.
புரியுதா? இப்போ மா ப்ளஸ் இலை மாவிலை, மா இலைன்னு சொல்ல மாட்டோம், மாவிலை. புரியுதா? பூ ப்ளஸ் அழகு பூவழகு, பூ அழகுன்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா? இவ்வன்றவன் தான் உள்ள வந்து புணருவான், இவ்வன்றவன் தான் இந்த ஆ கூட சேருவான், இவ்வன்றவன் தான் இந்த ஈன்றவன் சேருவான். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருக்குன்றதை வச்சு தான் இந்த இவ்வு வருவானா இல்லை ஈ வருவான்றது நம்மளுக்கு தெரியணும். இந்த ஆ உ இப்படிலாம் முடியுது அப்படின்னா, உயிரெழுத்தா வந்து முடியுது அப்படின்னா அந்த இடத்துல உடன்படுமை இவ்வா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ மா ப்ளஸ் இலை மா இலை, சரியா? பூ ப்ளஸ் அழகு பூ வழகு. ஓகேவா? ஸோ மாவிலை பூ அழகு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, சே ப்ளஸ் இழை. பாருங்களா, சே இச்சு ப்ளஸ் ஏ, இச்சு ப்ளஸ் ஏ, இழை அடி, வறுமொழி என்னவானா இருக்கட்டும். ஆனால் வறுமொழியோட முதல் எழுத்து ஒரு உயிர் எழுத்தாக இருக்கா, இரு எழுத்துக்கு. அப்போ கான்செப்டுக்குள்ளே உள்ள வந்துடுச்சு. அப்போது நிலைமொழி இறுதி எழுத்து இந்த ஒரு எழுத்தாக இருந்தாலும் சரி, ஒரு எழுத்தே ஒரு சொல்லாக வந்து பொருள் தரோம் இல்லையா? ஸோ ஃபைன். அப்போ இதுவும் ஒரு சொல்லு தான். அப்போது நிலைமொழியோட இறுதி எழுத்து ஏகாரமாக இருந்துச்சு அப்படின்னா, ஏகார எழுத்தாக இருந்துச்சுன்னா, அதாவது ஏவா இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஈன்றவனும் உள்ளே வருவான், இவ்வன்றவனும் உள்ளே வருவான். ரெண்டு பேருமே உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேர்த்தையும் உள்ளே வர மாதிரி நம்ம எழுதினாலும் சேர்த்து எழுதினாலும் தவறு கிடையாது. ஓகேவா? இப்போ சே ப்ளஸ் இழை சே இழை, சே ப்ளஸ் அடி சேவடி. புரியுதா? அப்போ ஏகாரம் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்டில் ஈன்றவனும் ஒரு சில சொற்களுக்கு யூஸ் ஆகும், இவ்வன்றவன் ஒரு சில சொற்களுக்கு உள்ளே வந்து யூஸ் ஆகும். ரெண்டு பேருமே உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இதுதான் உடன்படு மெய் புணர்ச்சி. அவ்வளோதான். உடன்படு மெய் பேசினா என்னென்னவோ நினச்சிட்டு இருப்போம் படிக்காத வரைக்கும், இவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ அதுதான் நன்னூல்ல சொல்லப்பட்டு பாருங்க. பாருங்களேன், இ இ ஐ, இ இ ஐ வழி இந்த மாதிரி வருது அப்படின்னா எவ்வும் அப்படின்னது ஈ உள்ள வரும் தம்பி, யா ஈன்றவன் எவ்வும் உள்ள வருவான்னு அர்த்தம், அவன் தான் புணருவான்னு அர்த்தம். புரியுதா? அடுத்து ஏனை உயிர் வழி. புரியுதா? ஏனை உயிர் வழி இ இ ஐ இல்லாமல் மற்ற உயிரெழுத்துக்கள் கடைசி எழுதா வருது அப்படின்னா, நிலைமொழி கடைசியாக வருதான்னா வவ்வும் இவ்வு உள்ள வருவான் தம்பின்னு அர்த்தம். ஓகேவா? இதில் மட்டும் இதில் எதுவுமே இல்லாமல் ஏன்றவன் மட்டும் வர வரானா, ஏ முன் ஏன்றவன் வரான் அப்படின்னா இவ்விருமையும் இந்த இரண்டும் வரும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? நன்னூலார் பவனந்தி முனிவர். சரியா? ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். இதுதான்ப்பா உடன்படு மெய், இதுதான்ப்பா உடன்படு மெய் புணர்ச்சி அப்படின்றார். ஓகேவா? ஸோ ஃபைன். பார்த்துட்டோமா? ஸோ அடுத்து பாருங்களேன், குற்றிய லுகர புணர்ச்சி. குற்றிய லுகரம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? குற்றிய லுகரம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? என்னது குற்றிய லுகரம்? குற்றிய லுகர சொற்கள் குசுடு துபுரு படிச்சிருப்போம் இல்லையா? ஓகேவா? அப்போ பாருங்க, அந்த உகர எழுத்தில் வரக்கூடிய வல்லின உகர எழுத்துக்கள். புரியுதா? அதில் ஒரு 6 எழுத்துக்கள். வல்லின எழுத்துனாவே 6, அதில் வரக்கூடிய உகர எழுத்து குசு டு தூபுரு. புரியுதா? இந்த வல்லின எழுத்துக்கள் ஒரு சொல்லுடைய இறுதியில் வந்து அதனுடைய மாத்திரை அளவு முழுசாக ஒலிக்காமல் குறைந்து ஒலிக்கிறானுங்க அப்படின்னா, அந்த உகரம் குறையுது அப்படின்னா அதனுடைய ஒலி அளவுலேருந்து, அதுதான் குற்றிய லுகரம். அந்த உகரம் குறுகுது, அதனுடைய ஒலி குறுகுது, மாத்திரை குறுகுது, அதான் குற்றிய உகரம், அதான் குற்றிய லுகரம் சொல்லுவோம். புரியுதா? ஸோ இதுதான் குற்றிய லுகர கான்செப்ட். ஸோ அதெல்லாம் வந்து இலக்கண கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக நடத்திருப்போம், அங்கே பாருங்கள். பார்த்துட்டு வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேவா? சிம்பிளாக புரிஞ்சுக்கிறோம் சார் இங்கே அப்படின்றதாலும் ஓகே தான். ஸோ ஓகே, அப்போது குற்றிய லுகர புணர்ச்சி நீங்கள் ஹெட்டிங் கொடுத்துட்டோமா? அப்போது சேரக்கூடிய புணரக்கூடிய சொற்கள் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, குற்றிய லுகரத்தை சார்ந்திருக்கக்கூடிய சொற்கள் உள்ளே வரப்போகுதுன்னு அர்த்தம். அவனுங்க உள்ளே வரும்போது புணரும் போது மாற்றங்கள் நடைபெறுது, புணருதல் ஏற்படுது. அப்போது இந்த விதி அங்கே பொருந்துதுன்னு அர்த்தம். ஸோ என்னன்றதை பார்த்துருமா? பார்த்துடலாம். ஸோ பாருங்க, குற்றியலுகர சொற்களில், குற்றியலுகர சொற்கள்லாம் இருக்கும் இல்லையா? குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம். இங்கே பாருங்க, மாசு. மாசுன்றது எங்கே படிச்சிருப்போம்? குற்றியலுகரம்ன்ற கான்செப்ட் நடத்தும் போது குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டாக மாசுன்ற சொல்லி நம்ம பயன்படுத்தியிருப்போம். புரியுதா? பயன்படுத்திருப்போமா? போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ மாசுன்றது ஒரு குற்றியலுகர சொல்ல. ஆமாம், குற்றியலுகர சொல். ஏன் சொல்கிறோம்? எங்கேயுமே நாங்கள் மாசுன்னு ஃபுல்லாக சொல்ல மாட்டோம். அதோடைய அந்த சூவோட ஒலியை முழுசாக ஒலிக்க மாட்டோம். பேசும்போது மாசு அப்படின்றத மாசுன்னு சொல்லுவோம். மாசு அந்த சு சொல்ல மாட்டோம், இஸ்ஸோட நிறுத்திப்போம். புரியுதா? அப்போ தனக்கான ஒலியில் இருந்து அந்த சூன்ற எழுத்து முழுசாக ஒலிக்காமல் குறைந்து ஒலிக்குது இல்லையா? இந்த சூன்றது என்னது? ஒரு உகர எழுத்து.
ஊ வரிசையில் வரக்கூடிய ஊ வரிசைக்கு நேராக வரக்கூடிய இச்சு வரிசைக்கு நேராக வரக்கூடிய ஒரு எழுத்து. புரியுதா? அதே போல் இது சூன்றது என்னது, இச்சுன்றது என்னது, ஒரு வல்லின மெய் எழுத்தா. ஸோ வல்லின உகரம் சு கு சு டு துபுரு சூன்ற உள்ள வந்திருக்கு இல்லையா. ஸோ வல்லின உகர எழுத்து இவனுக்கு வந்தால் தான் குற்றையிலகுரம். புரியுதா? ஸோ ஃபைன். அப்போது மாசும் சொல்லக்கூடியது ஒரு குற்றையிலகுர சொல். இந்த சொல்ல மாற்றம் ஏற்படும், அதான் குற்றியலுகர புணர்ச்சி. இங்கே பாருங்களேன், மாசும் சொல்லக்கூடியது குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த குற்றியலுகர சொல் இதனுடைய இறுதியில் சூ இருக்கா. ஓகே ஃபைன். இறுதியில் குற்றியலுகரம், இறுதியில் என்னது குற்றியலுகரம். வருமொழியின் முதலில் உள்ள உயிர் எழுத்துடன் வருமொழியின் முதலில் உள்ள இது வருமொழி. இதில் முதல்ல இருக்கக்கூடியது என்னது, ஒரு உயிர் எழுத்து. வருமொழியின் முதலில் உள்ள உயிர் எழுத்துடன் புணரும் போது இந்த மாதிரி ஒரு குற்றியலுகர சொல் வந்து இதனுடைய இறுதி எழுத்து வருமொழியின் முதலில் உள்ள ஒரு உயிர் எழுத்தாக இருக்கணும். உயிர் எழுத்து கூட புணரும் போது சேரும்போது இந்த உகரம் என்ன பண்ணுமா, தான் ஏறிய மெய்யை நிறுத்தி, இந்த இறுதி எழுத்தான சு தான் ஏறிய மெய் அப்படின்னா சு எப்படி பிரித்து எழுதுவோம், இச்சு பிளஸ் ஊன்னு எழுதுவோமா. அப்போ இந்த சூன்ற சொல்ல தான் ஏறிய மெய்யை நிறுத்தி, இவனை மட்டும் நிறுத்திட்டு இந்த சொல்ல இருக்கக்கூடிய உகரம் மறையும். குற்றியலுகரத்தில் மறையும். அப்போ இவன் மட்டும்தான் மீதி அங்கே நிற்பான்னு அர்த்தம். ஊன்றவன் அந்த ஊ அந்த இடத்துல போயிடும். இந்த உடலை விட்டு உயிர் என்ன போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்களேன், பின் நிலைமொழி இறுதியில் உள்ள நிலைமொழியின் இறுதியில் இப்போ என்ன இருக்குது, மிஞ்சி இந்த இச்சன்றவன் தான் இருக்கும். ஏன்னா ஊன்றவன் போயிட்டான் இல்லையா. அப்போ நிலைமொழியின் இறுதியில் உள்ள மெய் அந்த மெய் எழுத்து வருமொழியின் முதல் எழுத்தாகிய உயிர் எழுத்துடன் இப்போ புணரும். மீதி நிறுத்தி மீதி இருக்கிறத அப்படியே புணரும். அப்போ பாருங்க, அப்போ மாசு பிளஸ் அற்றார் அப்படின்றது இருந்தது, உகரம் போனதுனால உகரம் போயிடுச்சு. சூன்றது என்ன ஆயிடுச்சு, ஊ போனதுனால இச்சுன்னு மாறிடுச்சு. இப்போ இவனுங்க மீதி இருக்கிறவனுங்க அப்படியே சேருவானுங்க. என்ன பண்ணுவானுங்க, அப்படியே சேருவானுங்க, புணருவானுங்க. இதுதான் குற்றியலுகர புணர்ச்சி. அப்போ மீதி மாசு பிளஸ் அற்றார் மாசற்றாருங்க. பாருங்க ஒரே நிமிஷம். அப்போ மாசு பிளஸ் அற்றார் சேர்த்து என்ன இருக்கும் பாருங்க, மாசற்றார். ஓகேவா? இதுதான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இது ஒரு குற்றியலுகர சொல் நிலைமொழியில் வந்துருக்குது. ஸோ அற்றார்னு சொல்லக்கூடிய வருமொழி சொல் இதனுடைய முதல் எழுத்து ஒரு உயிர் எழுத்தாக இருக்குது. ஓகேவா? அப்போது அடுத்து நம்ம பிரித்து சேர்த்து எழுதுறோம் அப்படின்னா எப்படி ஆகிடும், அப்போது அந்த சூன்னு சொல்லக்கூடிய அந்த குற்றியலுகர அந்த உகர எழுத்து தன்னுடைய உடலை மட்டும் நிறுத்தி உயிர் நீங்கிடும். அப்போ உயிர் நீங்கின அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த மெய் எழுத்து மீதி இருக்கக்கூடிய அந்த வருமொழியோட முதல் எழுத்தோடு இப்போ சேருவான். அப்போ இச்சு பிளஸ் ஆ சாவா மாறி மாசற்றாரா மாறிடுவான். புரியுதா? ஸோ அது அங்கே பாருங்கள், இந்த கான்செப்டில் உயிர் வரின் உக்குரல் அப்படின்னா அது உக்குரல்லாம் என்னது, ஊ அந்த ஊன்ற எழுத்து மெய் விட்டு ஓடும், மெய்யை விட்டு நீங்கிடுவான், கெட்டு போயிடுவான். புரியுதா? அதுக்கப்புறம் இச்சும் ஆகும், இந்த உடல் மேல் உயிர் வந்து சேர்ந்து உயிர்மை எழுத்தா மாறிடுவான். இச்சு பிளஸ் ஆ இந்த இடத்துல சாவான்னு மாறிடுவான். அதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு படிச்சிருப்போம். புரியா? நன்னூலாருடைய பாடல் வரிகள். புரியுதாமா? இதான் குற்றியலுகரம் சொல்லும். இதான் குற்றியலுகர புணர்ச்சி. பேசிக்காக அது குற்றியலுகர புணர்ச்சி. இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இங்கே பாருங்களேன், இட்டு இரு. என்னது, இட்டு இரு. நல்லா பாருங்க, ஒரு குற்றியலுகர சொல்லுதான், ஒரு குற்றியலுகர நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஒரு குற்றியலுகர சொல்லுதான். அந்த குற்றியலுகர சொல்லுடைய அந்த இறுதி உகர எழுத்து டூ வரிசை, அதாவது இட்டு வரிசையிலோ இல்லு வரிசையிலோ அப்படி என்ன சொல்றாங்க, டூவாவோ ரூவாவோ வந்தா. புரியுதா? அப்ப இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரக்கூடிய நெடில் தொடர் குற்றியலுகரமோ அல்லது உயிர் தொடர் குற்றியலுகரமோ வருமொழியோடு சேரும்போது என்ன பண்ணும், ஒற்று இரட்டித்து, அதில் இருக்கக்கூடிய ஒற்று இரட்டித்து புணரும். அதில் இருக்கக்கூடிய ஒற்று எழுத்து மெய் எழுத்து டபுள் ஆகிடுவான், சிங்கிளாக இருக்கவன் டபுள் ஆகிடுவான். புரியுதா? அப்போ சிம்பிளாக பார்த்துருமே. இப்போ அந்த இடத்துல இந்த வீடு காடு, வீடு ப்ளஸ் தோட்டம் காடு ப்ளஸ் மரம், இது என்னது நிலைமொழி, இதெல்லாம் என்னது வருமொழி. ஓகே ஃபைன். இந்த வீடுன்றதும் காடுன்றதும் குற்றியலுகர சொல்லா, குற்றியலுகர சொல். புரியுதா? இன்னொரு முக்கியமான விஷயம், குற்றியலுகரத்தில் 6 வகைப்படும். இந்த 6 வகையில் என்ன வகை, இது நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரமா என்ன, ஒரு சொல் 2 எழுத்து தான் இருக்கும். சரியா? 2 எழுத்து தான் இருக்கும்.
வல்லின உகர எழுத்து கொண்டு முடியும். வல்லின உகர எழுத்து, அதாவது ஊவரிசையில் கூடிய வல்லின உகர எழுத்து கொண்டு முடியும். அந்த ரெண்டு சொல்லு தான், ரெண்டு எழுத்து தான் இருக்கு இல்லையா? அப்போ அந்த முதல் எழுத்து ஒரு நெடில் எழுத்தாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? நெடில் எழுத்தாக இருக்கணும். அப்போது ஒரு தனி நெடில்னு சொல்லுவோம். இதை என்னன்னு சொல்லுவோம்? ஒரு தனி, பொதுவாக ஒரு தனி நெடில் அப்படின்னா, தனி நெடில்னா என்ன, தனி குறில்னா என்னன்னு ஃபஸ்ட்டு இங்கேயே சொல்லிடுறேன். அதான் இலக்கண வகுப்பில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். இருந்தாலும் சொல்லிடுறேன். ஏன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் சார்ந்து வருது இல்லையா, சொல்லிடணும். அப்போது நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னென்னா, ஒரு தனி குறில் சொல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்கே படிச்சிருப்போம். தனி நெடில் சொல் அப்படின்றத படிச்சிருப்போம். தனி நெடில்னா என்னென்னா, அந்த தனி நெடில மட்டும் வச்சு ஒரு சொல் வருதுன்னா அந்த சொல் 2 எழுத்துக்களை கொண்ட சொல்லாக தான் இருக்கும். புரியுதா? 2 எழுத்துக்களை கொண்ட சொல்லாக தான் இருக்கணும். முதல் எழுத்து என்னவா இருக்கும்னா ஒரு நெடில் எழுத்தாக இருக்கும். ஒரு நெடில் எழுத்தாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய குற்றியலுகர சொல், குற்றியலுகரம் பேர்லேயே இருக்கா, அப்போ உகர எழுத்தாக தான் இருக்கும். அதுவும் ஒரு வல்லின உகர எழுத்தாக தான் இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த சொல் 2 எழுத்து தான் இருக்குது. வீடு, காடு, இதான் நம்ம முழுசாக உச்சரிக்க முடியுமா? அந்த டூன்றத காடு சொல்லுவோமா? சொல்ல மாட்டேன், காடு. அப்போ அதனுடைய ஒலி குறையுது. பெரிய வீடு, வீடு அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம், வீடு சிம்பிளாக சொல்லுவோம், அதனுடைய ஒலி குறையும். புரியுதா? அப்போ வீடு, காடு அப்படின்றது ஒரு குற்றியலுகர சொல். ஒரு குற்றியலுகர சொல். இது 2 எழுத்து தான் இருக்குது அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லாமல் அதனுடைய முதல் எழுத்து ஒரு நெடில் எழுத்தாக இருக்குது. ஒரே ஒரு நெடில் எழுத்தை மட்டும் வச்சு 2 சொற்களை மட்டுமே வச்சு ஒரு சொல் உருவாகுது அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் ஒரு உகர சொல்லை வச்சு முடியுது, அதுவும் வல்லின உகரத்தை வச்சு முடியுது அப்படின்னா, அது ஒரு குற்றியலுகரம். முக்கியமாக அது நெடில் தொடர் குற்றியலுகரம் சொல்லுவோம். நெடில் தொடர் அப்படின்னாவே ஒரு தனி நெடிலை எடுத்து ஒரு உகரம் வருது அப்படின்னா, குற்றியலுகர ஒரு எழுத்து வந்து அந்த சொல் 2 எழுத்தாக மட்டும் இருந்து உருவாகுது அப்படின்னா அதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரம். புரியுதா? அப்போ இந்த இடத்துல வீடு, காடு அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டுகள். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்போ இங்கேயும் டூன்னு தான் முடியுது. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல இது ஒரு குற்றியலுகர சொல்லாக இருக்கும். புரியுதா? நம்ம அசம்ஷன் பண்ணுறோம். அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது? டூ. புரியுதா? பாருங்களேன், பகடு, முரடு, முரடு, முரடு. முழுசாக நம்ம அந்த டூவை உச்சரிக்க மாட்டோம். பகடு சொல்லணும், பகடுன்னு சொல்ல மாட்டோம், பகடு. ஓகேவா? அப்போ முழுசாக உச்சரிக்க மாட்டோம். அப்போ இது ஒரு குற்றியலுகர சொல்ல அமையுது. அது மட்டும் இல்லாமல் இது என்ன மாதிரியான குற்றியலுகரம்? 6 வகையில் இன்னொரு வகை இருக்குது. என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரம். இந்த இடத்துல பாருங்களேன், தனி குறிலை இல்லாத, தனி குறிலை நம்ம தனி நெடிலானு பார்த்துட்டோம், அதுக்கு அப்படியே குறிலுக்கு பொருந்தும். இதுவும் 2 சொல்லாக தான் இருக்கணும். தனி குறில் அப்படின்னா முதல் எழுத்து ஒரு குறில் எழுத்தாக இருக்கணும். அதை தொடர்ந்து ஒரு உகர எழுத்து வந்துருக்கணும். வல்லின உகர எழுத்து வருது அப்படின்னா அதுதான் என்னது? தனி குறில் சொல்லுன்னு சொல்லுவோம். புரியுதா? தனி குறில் என்னதுமா? 2 சொல்லு தான் இருக்கணும். 2 எழுத்து தான் இருக்கணும். அது ஒரு சொல்லாக இருக்கணும். முதல் எழுத்து ஒரு குறில் சொல்லாக இருக்கணும். ஒரு குறில் எழுத்தாக இருக்கணும். ஒரு மாத்திரையில் ஒலிக்கக்கூடிய ஒரு குறில் எழுத்தாக இருக்கணும். புரியுதா? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? தனி குறில்னு சொல்லுவோம். ஆனால் இந்த உயிர் தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னா, தனி குறில் அல்லாத. தனி குறில் அல்லாதனா இந்த 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 சொற்களை பார்த்தோன்னே இது தனி குறில் இல்லைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தனி குறில் அல்லாதன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இங்கே பாருங்களேன், 2 சொல் தானே இருக்கணும். ஆனால் இங்கே 3 எழுத்து, சாரி 2 எழுத்து தானே இருக்கணும். இங்கே 3 எழுத்து இருக்குது பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், எல்லாமே குறில் எழுத்தாக இருக்குது. புரியுதா? அப்போ ஒரு தனி குறில் அல்லாத, ஒரு தனி குறில் அல்லாத, ஒரு தனி குறில் அல்லாத ஒரு உயிர் எழுத்தை தொடர்ந்து இங்கே பாருங்களேன், தனி குறில் அல்லாத ஒரு உயிர்மை எழுத்தில் உயிர் எழுத்தை தொடர்ந்து இந்த இங்கே பாருங்களேன், ரா டு, முரடுல இரு ப்ளஸ் ஆதான ரா. அப்போது இந்த உயிர் எழுத்தை தொடர்ந்து டூன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றியலுகர எழுத்து வருது இல்லையா? அப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னா இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? உயிர் தொடர் குற்றியலுகரம் சொல்லுவோம். இன்னும் சரியாக புரியல அப்படின்னா அந்த கிளாஸ் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். குற்றியலுகரம் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லியிருப்பேன், சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன், புரியும். புரியுதா? இங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியல அப்படின்னா வாய்ப்பே கிடையாது புரியாததுக்கு. ஸோ புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்போ இது வீடு, காடு, இது நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டுகள். முரடு, பகடு, இது உயிர் தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டுகள். உயிர் தொடர் குற்றியலுகர சொற்கள் இதெல்லாம் இது நெடில் தொடர் குற்றியலுகர சொல், இது 2 உயிர் தொடர் குற்றியலுகர சொல். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நெடில் தொடர் குற்றியலுகர சொல்லோ இல்லை உயிர் தொடர் குற்றியலுகர சொல்லோ அதனுடைய இறுதியில், நல்லா பாருங்கள், அதனுடைய இறுதியில் முக்கியமாக இந்த 2 எழுத்துக்களை வச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு உகர சொல் வந்திருக்கணும். அப்போ என்னது? டூவோ ரூவோ வந்திருக்கணும். இங்கே டூ அப்படின்றத வச்சு ஃபஸ்ட்டு 2 கான்செப்ட், இந்த 2 கான்செப்ட்டுக்கும் டூவை ஃபஸ்ட்டு வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். புரியுதா?
ஸோ வறுமொழியில் வரக்கூடிய அந்த ஒரு சொல் நம்மளுக்கு தேவையில்லை. அது எதனா வரட்டும், அது என்னவா வேணா இருக்கட்டும், நம்மளுக்கு இந்த இடத்துல தான் அப்போ வரணும். புரியுதா? அப்போ இந்த 2 கான்செப்டில் இந்த மாதிரி வருது அப்படின்னா இந்த இடத்துல வந்துருக்குள்ளே அந்த 2 இங்கே என்னது எல்லாமே 2 தான். எல்லாமே என்னது 2 தான். அப்போ என்ன ஆயிடுனா இந்த 2ல் என்ன மெய் எழுத்துருக்குன்னு பார்க்கணும். என்ன மெய் எழுத்துருக்குது? இட்டு இருக்கு. புரியுதா? அப்போ பாருங்க, இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரக்கூடிய நெடில் தொடர் குற்றியலுகிற ஒரு சொல்லோ இல்லை உயிர் தொடர் குற்றியலுகிற சொல்லோ இந்த மாதிரி வருது அப்படின்னா வறுமொழியோடு சேரும்போது என்ன ஆயிடுவானா இந்த உகர சொல் என்னவாயிடும்னா இதில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்தை இரட்டிச்சு அதுக்கப்புறம் வறுமொழியோடு புணருவான். அப்படின்னா என்ன? காடுன்றதுல ஒரே ஒரு இட்டு தானே இருக்கு, இன்னொரு இட்டு சேர்ந்துடும். புரியுதா? அப்போ ஆல்ரெடி ஒரு இட்டு இந்த 2க்குள்ள இருக்கு, புதுசாக இன்னொரு இட்டும் பக்கத்தில் வந்துடுவான். அப்போ காடு அப்படின்றது என்னவா மாறிடும்? காட்டுன்னு மாறிடும். இப்போ என்ன பண்ணுவான்? வறுமொழியோடு சேருவான். இந்த மாதிரி புணரக்கூடியது குற்றியலுகிற புணர்ச்சியில் இது ஒரு வகை. ஓகேவா? இது ஒரு வகை. அதனால தான் வீடு ப்ளஸ் தோட்டம் என்னவா மாறிடும்? இன்னொரு இட்டு சேர்ந்து வந்து அதனுடைய மெய்யெழுத்தை இன்னொன்று என்ன பண்ணுவோம்? இருட்டைக்கும். வீடு ப்ளஸ் தோட்டம் வீட்டு தோட்டம்னு மாறும். புரியுதா? வீடு ப்ளஸ் தோட்டம் வீட்டு தோட்டம். வீட்டு ப்ளஸ் தோட்டம் அப்படின்னு வரும்போது இத்தன்றவன் உள்ள புணரணும். இத்தன்றவ அந்த வள்ளியின மெய்யெழுத்து உள்ள புணரும். சரியா? அடுத்து காடு ப்ளஸ் மரம் காட்டு மரம். காடு ப்ளஸ் மரம் காட்டு மரம். இட்டுன்றவன் இன்னொரு இட்டு உள்ள வந்திருப்போம். முரடு ப்ளஸ் காலை முரட்டு காலை பிரித்து எழுதணும்னா முரடு ப்ளஸ் காலை. நல்லா பாருங்க, இந்த இடத்துல நம்ம வெறும் சேர்த்து எழுதுக்கு மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது. இந்த சொல்ல பிரித்து எழுதணும்னா இப்படி தானே வரும்ன்றதையும் பார்த்துக்கணும். புரியுதா? சேர்த்து எழுது பிரித்து எழுதிய தனித்தனியெல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? இது ரெண்டும் சேர்த்தனால இது சேர்த்து எழுதுங்க. இந்த சேர்த்து எழுதுக பிரித்தோம்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ ஓகே, முரடு ப்ளஸ் காலை முரட்டு காலை என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல இட்டு இரட்டிச்சு. பகடு ப்ளஸ் வாட்டை பகட்டு வாழ்க்கை. இங்கே பாருங்களேன், பகட்டு வாழ்க்கை. புரிஞ்சதா? இது இட்டை மட்டும் வச்சு வரக்கூடிய ஒரு நெடில் தொடர் குற்றியலுகிற புணர்ச்சி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியலுகிற புணர்ச்சிக்கான பொதுவாக ஒரு குற்றியலுகிற புணர்ச்சிக்கான எடுத்துக்காட்டுகள். இப்போது இரு பேஸ் பண்ணி வருது. இருனா என்னது? இரு ப்ளஸ் உ ரு. ஓகேவா? இங்கே பாருங்களேன், அந்த சோறு ஆறு இது நெடில் தொடர் குற்றியலுகிறதுக்கு எடுத்துக்காட்டு. இங்கே பாருங்கள், பார்த்தோன்னே தெரியும். எப்படி? இது ரெண்டு பாருங்கள், தனி நெடில் சொற்கள். ஒரே ஒரு தனி நெடில் தான் இருக்குது, அதை தொடர்ந்து உகர எழுத்து வருது. அப்போ இது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆறு இதுவும் நெடில் தொடர் குற்றியலுகரம், ஏன்னா தனி நெடில் வச்சு வருது. இங்கே பாருங்களேன், வயிறு கயிறு தனி குறியில் அல்லாத எழுத்துக்கள் வந்து உயிர் எழுத்தை தொடர்ந்து உகர எழுத்துக்கள் வருதா? ஸோ இது என்ன சொல்லுவோம்? உயிர் தொடர் குற்றியலுகரம் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ தெரிஞ்சிருச்சு, இது ரெண்டும் நெடில் தொடர், இது ரெண்டும் உயிர் தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டான சொற்கள். இதை தொடர்ந்து அடுத்து வறுமொழியில் வரக்கூடிய சொற்களோடு இந்த மாதிரி புணருது அப்படின்னா இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவான்? அந்த இருன்றவன் இரட்டிச்சிருவான். அப்போ என்ன ஆகிடும்? இற்று அப்படின்ற மாதிரி வரும். புரியுதா? அப்போ சோறு ப்ளஸ் பானை சோற்று பானை. இற்று என்ன ஆகிடும்? இரட்டிச்சிடும். அந்த மெய் எழுத்து என்ன ஆகிடும்? இரட்டிக்கும். மெய் இரட்டிக்கும். சோற்று ப்ளஸ் பானை சோற்று பானை. ஆறு ப்ளஸ் நீர் ஆற்று நீர். சரியா? வயிறு ப்ளஸ் பசி வயிற்று பசி. கயிறு ப்ளஸ் வண்டி கயிற்று வண்டி. புரியுதா? ஸோ சேரும்போது புணரும்போது இப்படி தான் புணர்வானுங்க. இதுதான் குற்றியலுகரம். சரியா? இதுதான் குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகரத்தை வச்சு இந்த புணர்ச்சின்றது பார்க்கறதுனால இது குற்றியலுகர புணர்ச்சி. புரியுதாமா? பாருங்களேன், நெடிலோடு அது நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்களுள் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படிலாம் உயிர் தொடர் குற்றியலுகரங்களுள் டா ரா ஒற்று. டா ரா ஒற்றுனா இட்டு இருன்னு அர்த்தம். புரியுதா? இரட்டும் என்ன பண்ணும்? இரட்டிக்குன்னு அர்த்தம். இட்டுன்னு வருவான். இட்டு ஊன்னு வருவான். இரு ஊன்னு வருவான். புரியுதா? அப்படின்னு என்னது? இற்று அப்படின்னு அந்த சொல்லுக்குள்ள அந்த மாதிரி மாறிடும்னு அர்த்தம். புரியுதா? வேற்றுமை மிகவே. ஸோ தான் நன்னூலார் அழகாக சிம்பிளாக 2 வரையில் முடிச்சுட்டாரு குற்றியலுகர புணர்ச்சியை. புரியுதா? அவர் இலக்கண ஆசிரியர், அவரை வச்சு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நான் இலக்கண ஆசிரியர்லாம் கிடையாது. புரியுதா? உங்களுக்கு அதை விலைக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஃபைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகரம்னா என்னன்னு தெரியும்? தனக்கான ஓசையிலேருந்து மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அதனால் குற்றியலுகரம் அந்த உகரம் குறைந்து ஒலிக்கும். முற்றியலுகரம் அப்படின்னா தனக்கான ஓசையிலேருந்து குறிகளாக ஒலிக்காத அந்த உகர எழுத்துக்கள் முழுமையாக அதுக்கான என்ன மாத்திரை அளவோ அதை அப்படியே முழுசாக ஒலிக்கும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், வரவு அப்படின்ற ஒரு எழுத்து கொடுத்துருக்கோம், ஒரு சொல்லு கொடுத்துருக்கோம். வரவு, அந்த வு அப்படின்றத ஃபுல்லாக சொல்லுவோம். வரவு செலவு சொல்லுவோமா? வரவு செலவு.
புரியுதா? வரவு செலவு பார்க்கறதுக்கு குறைந்து ஒலிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அதுக்கான ஓசையில் அதுக்கான மாத்திரையால் முழுசாக ஒலிக்கும். அப்போ வரவுன்றது ஒரு முற்றையிலுகிற சொல்ல. ஆமாம், முற்றையிலுகிற சொல். எடுத்துக்காட்டு. ஓகேவா? அப்போ முற்றையிலுகிற புணர்ச்சினா என்னது? முற்றையிலுகிற சொற்களை அதை வச்சு புணருதுன்னு அர்த்தம். அப்போ முற்றையிலுகிற புணர்ச்சி வரும்போது எந்த மாதிரி புணரணும்? நிலைமொழியின் இறுதியில், இது நிலைமொழி, இறுதியில் உள்ள முற்றியல் உகரமும், முற்றியல் உகரம் என்னது? இந்த முற்றியலுகிற உகரம், அந்த அந்த முகரமும் குற்றியலுகரத்தை போலவே, குற்றியலுகரத்தை போலவே என்ன பண்ணும்? குற்றியலுகரத்தில் என்ன ஆகிடும்? தான் ஏறிய மெய்யை விட்டு உகரம் என்ன போயிடும்? நீங்கிடும். பார்த்தோமா? அதே போல் இங்கேயும் தான் ஏறிய மெய் என்னது? இவ்வு ப்ளஸ் ஊ, அதான ஊ. தான் ஏறிய மெய்யை இந்த இவ்வை மட்டும் விட்டுட்டு ஊன்றவன் கெட்டு போயிடுவான், ஊன்றவன் கெட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? மீதி இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய சொல்ல அப்படியே புணரும். புரியுதா? முக்கியமாக என்னது? வறுமையில் முதல் எழுத்தில் உயிர் எழுத்து இருக்கும், உயிர் எழுத்து இருக்கணும். புரியுதா? இப்போ வரவுல வரவு போனதால இது வரவுன்னு மாறிடும். இந்த அறிந்தான் அப்பவே இருக்கும், அப்படியே இருக்கும். இப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்ற அந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில், அந்த ஒரு கோட்பாடின் அடிப்படையில் இவ்வும் ஆவும் சேர்ந்துருவானுங்க. எப்படி? வாவா உருவாயிடுவானுங்க, இயல்பாக சேர்ந்துருவானுங்க. அதான் இயல்பு புணர்ச்சி. இந்த இடத்துல இயல்பு புணர்ச்சியும் உருவாகுது. இவ்வு ப்ளஸ்ஸா வாவா மாறிடும். அப்போ வரவு ப்ளஸ் அறிந்தான், வரவு அறிந்தான் இல்லை, வரவறிந்தான். என்ன மாறிடுச்சு? வரவறிந்தான் மாறிடுச்சு. உகரம் கெட்டு போயிடுச்சு. புரியா? மீதி இருக்கிறத அப்படியே புணர்ந்துருச்சு. இது முற்றையிலுகிற சொல்ல இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா, புணருது அப்படின்னா, இது முற்றையிலுகிற புணர்ச்சி. புரியுதாமா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்களேன், இயல்பீறு விதியீறு. நிறைய பேர் இந்த இயல்பீறு விதியீறுனா என்ன, இதுக்கு எங்கேயுமே கான்செப்ட் என்னால் ஒழுங்காக ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு இருப்பீங்க. ஒன்றுமே கிடையாதுமா, ஒன்றுமே கிடையாது. இயல்பீறு விதியீறு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பெயர்லேயே இருக்குது. இயல்பீறு இயல்பு, விதியீறு விதி. இந்த இடத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் மாதிரி. எப்படின்னா, ஒரு சொல் இருக்குன்னா, முக்கியமாக நிலைமொழி சொல்லுன்னு வச்சுக்கோங்க. நிலைமொழி சொற்கள் இருக்கு இல்லையா? இந்த நிலைமொழி சொற்கள் வறுமொழியோடு இணையும் போது நிலைமொழி சொற்களில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், பாருங்க, பள்ளி பள்ளி, திரை திரை, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே மீதி இருக்கக்கூடிய அந்த வறுமொழியோடு, நிலைமொழியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வறுமொழியோடு நம்ம புணர்றோம் அப்படின்னா அவன் இயல்பீறு. புரியுதா? இயல்பீறு, இயல்புல அந்த இயல்பு சொற்கள், அந்த நிலைமொழியுடைய சொற்களில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, இறுதியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. புரியுதா? அதான் இயல்பீறு. அப்போ என்ன பண்ணுறான்? பள்ளி ப்ளஸ் தோழன், பள்ளி தோழன். அந்த பள்ளி என்ற சொல், அந்த தோழன்ற, அந்த பள்ளி என்ற திரை என்ற சொல் பாருங்கள், நிலைமொழி சொற்கள் அப்படியே முழுசாக வருது. அதில் ஏதாவது சேஞ்சஸ் கெட்டு போதா, ஏதாவது வேறு ஏதாவது மாற்றிருக்கா? கிடையாது. அப்படியே உள்ளே வருவான், இயல்பாகவே உள்ளே வந்திருப்பான். அதனால அவன்கிட்ட எந்த டேமேஜும் ஏற்படாது. அதான் இயல்பீறு. விதியீரில் மாற்றங்கள் உண்டாகும். பாருங்கள், நிலம் அப்படின்றது இந்த இடத்துல வந்தோடனே நிலன்னு மாறிடும், இம்மு போயிடுவான். மரம் இங்கே இடத்துல வந்தோடனே மரம்ன்ற இம்மு போயிடுவான், மரன் மட்டும்தான் இருக்கும். புரியுதா? இதுதான் விதியீறு. புரியுதா? அப்போ இயல்பீரில் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, எந்த ஒரு டேமேஜ்ன்றதும் இருக்காது. இயல்பீரில் அவனுடைய சொற்கள், அதனுடைய எழுத்துக்கள் மாறும், ஏதாவது விகாரம்ன்றது ஏற்படும். புரியுதா? அப்போ நிலம் ப்ளஸ் தலைவன் நிலத்தலைவர், நிலம் ப்ளஸ் தலைவர் நிலத்தலைவர். ஓகேவா? பள்ளி ப்ளஸ் தோழன் பள்ளித்தோழன், இத்துன்றவன் உள்ள வருவான், ஒரு விகார புணர்ச்சி. திரை ப்ளஸ் படம் திரைப்படம், இப்புன்றவன் அதனுடைய பாக்கான இணை எழுத்து, சரி அந்த என்ன சொல்கிறது இணை எழுத்து உள்ளே வந்துடுவான், இப்புன்னு சொல்லக்கூடிய மெய் எழுத்து உள்ளே வருவான். ஸோ இதுவும் பார்த்தோன்னா விகார புணர்ச்சி தான். ஸோ இப்படி தான் சேருவானுங்க. நிலம் ப்ளஸ் தலைவர் நிலம் தலைவர் இல்லை, நிலத்தலைவர். இம்முன்றவன் மகரமை கெட்டு போயிடும், இங்கேயும் மகரமை கெட்டு போகுது. அப்போ மரம் ப்ளஸ் களம் மரக்களம். ஓகேவா? ஸோ இதுதான் இயல்பீறு விதியீறு. ஸோ அதான் இயல்பீராகவோ விதியீராகவோ வரக்கூடிய நிலைமொழியின் இறுதியில் நிற்கக்கூடிய உயிரெழுத்து பாருங்க, நிற்கக்கூடிய உயிரெழுத்து பாருங்க, கா சா தா பா என்னும் வல்லின மெய்களை முதலில் கொண்டு, இங்க பாருங்க, வல்லின மெய்களை முதலில் கொண்டு வறுமையில் சொல்றாங்க. வல்லின மெய்களை முதலில் கொண்டு, வல்லின மெய்தானே தோன்றது எப்படி எழுதுவோம்? இத்து ப்ளஸ் ஓன்னு எழுதுவோமா? அப்போ வல்லின மெய்தானே இது இத்துன்றது. வல்லின மெய்கின்ற பாருங்க, கா சா தா பா அப்படின்னது இக்கு இச்சு இத்து இப்பு பான்னு சொல்றாங்க. வல்லின மெய்கள் மொத்தம் 6, அதுல இந்த 4 மட்டும்தான். புரியுதா? வல்லின மெய்களில் இந்த 4ல் புரியுதா வைகள் முதலில் கொண்டு, முதல்ல வருதா? முதலில் வருது. எங்கே சார் முதல்ல வருது? கான்னு இருக்கே, காவை பிரித்து பார்க்கணும். இக்கு ப்ளஸ் சாதனை கா. அப்போ இந்த சொல்ல முதல்ல வரக்கூடிய தனி எழுத்து என்னது? இக்கு தானே, ஒரு வல்லின மெய் எழுத்து தானே.
ஓகேவா? அப்போ முதலில் கொண்டு வருமொழி சொல் சேரும்போது, முதலில் கொண்டு இந்த வருமொழி சொல் சேரும்போது, இவன் கூட சேரும்போது அவற்றின் இடையே, இவனுங்களுக்கு 2 பேருக்கும் இடையில வல்லின ஒற்று என்ன பண்ணுவான்? முளைச்சி உள்ளே வந்துடுவான், தோன்றிடுவான். தோன்றல் விகாரம்ன்றது நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வல்லின எழுத்து அதுக்கான இனமான வல்லின எழுத்து உள்ளே வருவான். இப்போ பள்ளி, தோழன். பள்ளின்றது தோழன், இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அப்போ தோழன் சொல்லக்கூடிய இந்த இத்து ப்ளஸ் ஓல, அப்போ இத்துன்னு சொல்கிறது தானே இதனுடைய வல்லின மெய்யெழுத்து. இந்த இத்துன்னு சொல்லக்கூடிய இந்த இன எழுத்து வல்லின மெய்யெழுத்து உள்ளே வந்துடுவான், தோன்றுவான். இங்கே இப்புன்றவன் தோன்றுவான், இங்கே இத்துன்றவன் தோன்றுவான், இங்கே இக்குன்றவன் தோன்றுவான். புரியுதா? இந்த எழுத்தை பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தோன்னா சந்திப்படை வல்லின மிகும் மிகாதுன்ற கான்செப்ட் அடிப்படையிலையும் இதில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். புரியுதா? கொஞ்சம் கான்செப்ட் எங்கேயும் நம்ம மிக்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பீறு விதையீறு புணர்ச்சி. அடுத்து பூப்பயிர் புணர்ச்சின்னு ஒரு புணர்ச்சி இருக்குது. பூப்பயிர் புணர்ச்சி, பூ அப்படின்ற எழுத்தை மட்டும் வச்சு வறுமொழியில் வரக்கூடிய சொற்கள் எப்படி சேரும்போது என்ன விதமான புணர்ச்சி ஏற்படுது, மாற்றங்கள் ஏற்படுது, அது என்ன விதிகள்? பூ என்னும் சொல், பூன்றது ஒரு எழுத்து தான். ஆனால் ஒரு எழுத்தே ஒரு சொல்லாக இருந்து பொருள் தந்தால் அதுவும் வந்து சொல் தானே சொல்லுவோம். ஸோ பூன்னு சொல்லக்கூடிய அந்த சொல் நிலைமொழியாய், இது நிலைமொழி தானே. 4மே ஃபஸ்ட்டுக்கு என்னது? ஃபஸ்ட்டுக்கு எப்பயுமே நிலைமொழின்னு சொல்லுவோம். நிலைமொழியாக இருக்க வருமொழியின் முதலில், வருமொழியுடைய முதல்ல என்ன இருக்கு? இந்த எழுத்துக்கள்லாம் இருக்கு. வருமொழியின் முதலில் வல்லின மெய் வரும்போது, இந்த இடத்துல வல்லின மெய் என்னது? இக்கு. இங்க இத்து, இங்க இச்சு, இங்க இப்பு. ஓகேவா? வல்லின மெய் வரும்போது வல்லின மெய் மிகுந்து புணரும் அப்படின்னது இந்த எழுத்துக்கள் கூட அந்தந்த அவனுக்கான இனமான இன எழுத்துக்கள் உள்ள வருவான்னு அர்த்தம். புரியுதா? வல்லின எழுத்து உள்ள வந்து புணர்வான்னு அர்த்தம். புரியுதா? இது பேசிக்காக நடக்கிறது. இதில் இன்னொரு சேஞ்சஸும் நடக்கும். என்னென்னு பாருங்க, மாறாக, பெரும்பாலும் பாருங்க, மாறாக பெரும்பாலும் இப்படியும் போடலாம். அல்ல பெரும்பாலும் என்ன ஆகிடும் அப்படின்னா அதன் இடத்தில் மெல்லின மெய் மிகுந்து உண்டாகும். மெல்லின மெய் மிகுந்து, வல்லின மெய் இல்லாமல் அதனுடைய வல்லின மெய் எழுத்துக்களே வராமல் மெல்லின மெய் உள்ள வருவோம். மெல்லின மெய் உள்ள வரணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இன எழுத்துக்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இன எழுத்துக்கள், வல்லின எழுத்துக்களுக்கும் வல்லின எழுத்தும் மெல்லின எழுத்தும் 2 பேரும் ஒரு இனம் அப்படின்னு படிச்சிருப்போமா? வல்லின எழுத்தும் மெல்லின எழுத்தும் ஒரு இனம்னு படிச்சிருப்போம். அப்படி என்னது? இக்கு உள்ள வர இடத்துல, புரியுதா? இப்போ இக்கு உள்ள வர இடத்துல அங்கே பாருங்களேன், இந்த இக்கு இங்குன்றவன் உள்ளே வந்திருப்பான். இந்த எழுத்தும் உள்ளே வந்து அவனுடைய ஃப்ரெண்டு மாதிரி இன எழுத்து, ஒரு 2 பேரும் ஒரே இனம். இத்துன்றவன் உள்ள வர இடத்துல இந்துன்றவன் அவனுடைய இனமாக இருப்பான். இதில் இன எழுத்துக்கள். புரியுதா? ஸோ இந்த மாதிரி இன எழுத்துக்கள் சார்ந்து என்ன பண்ணுவான்? அந்த மல்லினமை, அந்த வல்லினமையை உள்ளே வராமல் அவனும் உள்ளே வரலாம். ஆனால் அவனுக்கு பதிலாக அவன் ஃப்ரெண்டை உள்ளே கொண்டு வருவான். அவனுடைய இனமான அவன் ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவனை ஃப்ரெண்டை உள்ளே கொண்டு வந்துடுவான். அப்போது இந்த இடத்துல பூ ப்ளஸ் கொடி, பூக்கொடின்னு எழுதலாம். இந்த இக்கு, இந்த எழுத்துக்கான அதனுடைய இனமான அதனுடைய அதே மெய் எழுத்தான இக்கும் உள்ளே வரும். இல்லை இவனுக்கான ஃப்ரெண்டு யார்? இங்குன்றவன். இந்த பூங்கொடின்றதும் எழுதலாம். புரியுதா? பூ ப்ளஸ் தொட்டி, பூத்தொட்டி, பூந்தொட்டி. ஏன்? இவனுக்கு 2 பேரும் ஒரு இனம், இனத்தை சேர்ந்தவங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. பூ ப்ளஸ் சோலை, பூச்சோலைன்னு எழுதலாம். இல்லை பூஞ்சோலைன்னு எழுதலாம். இச்சும் இஞ்சும் ஃப்ரெண்டு, ஒரே இனத்தம். இவெல்லாம் இன எழுத்துக்கள். புரியுதா? அடுத்து பாருங்களா, பூ ப்ளஸ் பந்து, பூப்பந்து இல்லை பூம்பந்து, இப்போ இம்மோ இன எழுத்து. புரியுதா? அப்போ என்ன பண்ணுறான்னா இவனே அந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் ஆகிட்டு சேர்த்து வைப்பான். இல்லை இவன் ஃப்ரெண்ட் அனுப்புவான், மச்சான் எனக்கு வேலை இருக்குது நீ போய் சேர்த்து வைடா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விடுவான். புரியுதா? ஸோ இதான் பூப்பயிர் புணர்ச்சின்னு சொல்லுவோம். புரியுதா? அதான் நன்னூலார் என்ன சொல்றாரு? பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். அப்படின்னது வல்லின மெய்யெழுத்து மட்டும் இல்லைப்பா, அந்த வல்லின மெய்யெழுத்துக்கு இணையான அவன் ஃப்ரெண்டான அந்த மெய்யெழுத்தும் தோன்றுவான் அவனுக்கு பதிலா அப்படின்னு சொல்றாரு. இதில் பூப்பெயரில் அப்படின்னது பூப்பெயர் புணர்ச்சியில். புரியுதா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்களேன், மெய்யீற்று புணர்ச்சி. மெய்யீற்று பேலேறுது, மெய் எழுத்து ஈரா வந்து இறுதியாக வந்து புணரப்போகுது. ஓகேவா? ஸோ நிலைமொழியின் இறுதி எழுத்து, நிலைமொழியின் இறுதி எழுத்து இ இன். ஓகேவா? நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க, மெய்யெழுத்தாக தானே நிற்குது, மெய்யெழுத்தாக தானே இருக்குது, அதான் மெய்யெழுத்தாக நிற்க வருமொழி. பாருங்க, வருமொழியின் முதலாக வரும் வருமொழி, வருமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்து. புரியுதா? வருமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்து இல்லைனா மெய்யெழுத்து. மகன்றது என்னது? இம்மு ப்ளஸ் ஆதானம்மா, இம்மு ப்ளஸ் ஆதானம்மா. அப்போ மெய்யெழுத்தும் இந்த இடத்துல இருக்குது முதல்ல, இந்த இடத்துல ஒரு உயிரெழுத்தும் உள்ள
முதல்ல வந்திருக்குது. புரியுதா? அப்போ வறுமொழியின் முதல்ல வரக்கூடிய ஒரு உயிரெழுத்துடனோ இல்லை மெய்யெழுத்துடனோ புணர்வோம். புரியுதா? ஸோ இதுதான் மெய்யீற்று புணர்ச்சி. ஆக மொத்தம் என்ன, நிலைமொழியோட இறுதியில் ஒரு மெய்யெழுத்து இருக்கணும். வறுமொழியின் முதல்ல உயிரெழுத்தும் இருக்கலாம், மெய்யெழுத்தும் இருக்கலாம். வரும்போது இவனுங்க ரெண்டு பேரும் சேரும்போது உருவாகும். என்ன உருவாகும்? இங்கே பாருங்க, பாருங்க, வாய் பிளஸ் ஒளி என்னவா மாறிடும்? உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. படிச்சிருப்போம் இல்லையா? அப்படின்னா இது என்னது? இயல்பு புணர்ச்சி. அப்படியே சேர்ந்துருவானுங்க. கிட்டத்தட்ட இது இயல்பு புணர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த ஒரு எக்ஸாம்பிள் புரியுதா? இயல்பு புணர்ச்சி எடுத்துக்காட்டு. இங்கே பாருங்களேன், மண் பிளஸ் மகள், இதுலேயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது, அப்படியே சேருவானுங்க. இயல்பு புணர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ப்ளஸ் இது மெய்யெழுத்து, ஈராக வரக்கூடிய மெய்யெழுத்தை மட்டும் வச்சு நம்ம இந்த கான்செப்ட் பார்க்கறதுனால இது மெய்யீற்று புணர்ச்சின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ மெய்யீற்று புணர்ச்சி ப்ளஸ் இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் இயல்பு, சிம்பிளாக நம்ம இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் இயல்பு புணர்ச்சிக்கும் எடுத்துக்காட்டு. புரியுது? அங்கே பாருங்க, இருக்கக்கூடியது அப்படியே சேராதும் இயல்பானது தான். இல்லை இவனுக்கு ரெண்டு பேரும் சேரும்போது ஈயும் ஓவும் சேரும்போது இங்கே யோவாக மாறிடுச்சு, தப்பு கிடையாது. இந்த யோதனை பிரிஞ்சு இங்கே ஈயும் ஓவாகவும் இருக்குது. புரியுதா? அப்போ இதுவும் இயல்பாக சேர்ந்துருக்குன்னு தான் சொல்லுவோம். அதான் இயல்பாக சேர்ந்தக்கூடிய இயல்பு புணர்ச்சி அதை பார்த்துருப்போம். இப்படியும் சேரும்பான்றதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம். சரியா? ஃபைன். இப்போ பாருங்களேன், தனிக்குறில் முன் ஒற்று வந்து புணரக்கூடியது. தனிக்குறில், தனி நெடில் நம்ம பார்த்துருப்போம், ரெண்டே சொல்ல தான் இருக்கும். முதல் எழுத்து ஒரு நெடில் சொல்லாக இருக்கும், நெடில் எழுத்தாக இருக்கும். தனிக்குறில்லாம் என்ன? ரெண்டே எழுத்து தான் இருக்கும், முதல் எழுத்து ஒரு குறில் எழுத்தாக இருக்கும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கல் ரெண்டே எழுத்து தான் இருக்குது, முதல் எழுத்து ஒரு குறில் எழுத்தாக தான் இருக்குது, அதான் தனிக்குறில். ஓகேவா? ஸோ அப்போ தனிக்குறில் முன், தனிக்குறில் முன் அப்படின்னது இந்த தனிக்குறிலுக்கு முன்னாடின்னு அர்த்தம். அப்படின்னா எதை சொல்கிறாங்க? இந்த வறுமொழியோடைய முதல் எழுத்தை சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போ தனிக்குறில் முன் ஒற்று புணர்வது. புரியா? தனிக்குறில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒற்று புணர். சாரி, ஒரே நிமிஷமா, ஸோ தப்பாக சொல்லிட்டேன் பாருங்கள். ஸோ இது தனிக்குறில் சொல். தனிக்குறில் சொல் முதல் எழுத்து என்னவாக இருக்கும்? ஒரு குறில் சொல்லாக இருக்கணும். புரியுதா? இந்த தனிக்குறில் சொல்லுடைய இந்த தனிக்குறில் எழுத்து இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒற்றுனா இது. ஓகேவா? அந்த எழுத்துல இருக்கக்கூடிய, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்று எழுத்து, ஒரு மெய் எழுத்து இருக்கணும், ஒரு மெய் எழுத்து இருக்கணும். புரியுதா? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மெய் எழுத்து, அதான். ஸோ நிலைமொழியின் இறுதி எழுத்து தனிக்குறில் சார்ந்து, தனிக்குறில் சார்ந்து மெய்யெழுத்தாக நின்று, இந்த தனிக்குறில் எழுத்தை சார்ந்து ஒரு மெய்யெழுத்து நிற்கிது, கல் இல்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு மெய்யெழுத்து நின்று வறுமொழியின் முதல் எழுத்து, இந்த வறுமொழியுடைய முதல் எழுத்து ஒரு உயிர் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு உயிர் எழுத்தாக இருந்துச்சுன்னா என்னவா மாறும்? இந்த நிலைமொழியுடைய இறுதி எழுத்து இருக்கு இல்லையா, இவன் இரட்டிப்பான், டபுள் ஆகிடுவான்னு அர்த்தம். புரியுதா? இப்போது நல்லா பாருங்கள், கல்லுன்னு சொல்லக்கூடியது ஒரு தனிக்குறில் எழுத்து, இவனுக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்தாக வச்சு வரக்கூடிய, ஒரு உயிரெழுத்தை வச்சு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு வறுமொழி எழுத்து வருது அப்படின்னா, உயிரெழுத்தை வச்சு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இது தனிக்குறில் எழுத்தாக இருக்குன்னா, அந்த எழுத்தில் தனிக்குறில் தொடர்ந்து ஒரு மெய்யெழுத்து இருக்குது அப்படின்னா, இந்த மெய்யெழுத்து என்ன ஆகிடுவான்? இங்கே இருக்கக்கூடிய உயிரெழுத்தை பார்த்துட்டு சந்தோஷத்தில் டபுள் ஆகிடுவான். புரியுதா? அப்போ என்னவா மாறிடும்? இந்த இடத்துல கல் அதர். அப்போ இந்த இல்லும் இந்த ஆவும் சேர்ந்துருவானுங்க. இப்போ இது என்னவாயிடும்னா கல் ப்ளஸ் அதர் கல்லதர்னு மாறும். புரியுதா? அப்போ சேஞ்சஸ் எங்கே நடக்குது? நிலைமொழியில் நடக்குது. நிலைமொழி என்னவா இருக்கணும்? ஒரு தனிக்குறிலாக இருக்கும். தனிக்குறில் அடுத்து என்னவா வந்திருக்கணும்? ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கணும். அப்போ இந்த மெய்யெழுத்து என்ன பண்ணிடுவான்? இங்கே வரக்கூடிய உயிரெழுத்தை பார்த்துட்டு சந்தோஷத்தில் இரட்டிப்பாயிடுவான், டபுள் ஆகிடுவான். அப்போ டபுள் இல்லு வந்துடும். அதில் இருக்கக்கூடிய ஒரு இல் என்ன ஆகிடும்? அந்த உயிரெழுத்தோட உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்ற கான்செப்ட் அடிப்படையில் இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துருவானுங்க, புணர்ந்துருவானுங்க. புரியுதா? அப்போ கல் ப்ளஸ் அலர் கல்லதர்னு மாறும். புரியுதா? நம்ம என்ன பண்ணுவான்? கல் ப்ளஸ் அலர் கல்லதர்னு எழுதிடுவான். சாரி, கல்லதர்னு எழுதிடுவான். தப்பு. ஏன்னா இது தனிக்குறில் சொல். அது இல்லாமல் தனிக்குறிலில் தனி அந்த எழுத்தை தொடர்ந்து ஒரு மெய் எழுத்து வந்துருக்கு. இந்த மெய் எழுத்து இங்கே இருக்கக்கூடிய ஆண் சொல்லக்கூடிய அந்த வறுமொழியில் இருக்கக்கூடிய முதல் அந்த உயிரெழுத்தை பார்த்தோன்னே என்ன ஆகிடுவான்? சந்தோஷத்தில் டபுள் ஆகிடுவான், பெருத்துருவான், டபுளாக பெருத்துருவான். புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவானுங்க? இவனை ரெண்டு பேரும் சந்தோஷத்தில் சேருவானுங்க. புரியுதா? ஸோ அப்படி தான் இந்த தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மகர ஈற்று புணர்ச்சி. மகரனா அது மகர எழுத்து, மகர மெய் எழுத்து. எங்கே? நிலைமொழியில். நிலைமொழியின் இறுதியில் மகர மெய் எழுத்து வருது அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும்?
பார்க்கலாமா? அதுதான் மகர ஈற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக வரும்போது, அப்போ ஒரு நிலைமொழி வருமொழின்னு இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யா இம்மா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி வரக்கூடிய கான்செப்டில் புணரும். என்னமா புணரும்? ஒரு 3 கான்செப்டில் இந்த மகர மெய் புணரும். எப்படி புணரும் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கான்செப்ட் பாருங்கள், மகர மெய் கெட்டு மீதிரக்கூடிய சொற்கள் புணரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், பாடம் ப்ளஸ் வேலை. பாடம் ப்ளஸ் வேலை இந்த இடத்துல மகர மெய் என்ன பண்ணுவோம்? கெடுது. கெட்டு அதுக்கப்புறம் பாட வேலைன்னு மாறுது. இந்த இடத்துல இம்முன்றவன் காணாமல் போயிடுவான், கெட்டு போயிடுவான். இது ஒரு கான்செப்ட். இது ஒரு மகர மெய் புணர்ச்சி. ஓகேவா? ஸோ மகர ஈற்று, அது மகரமை மகர ஈற்று புணர்ச்சி. ஓகேவா? அடுத்த செகண்ட் கான்செப்ட் பாருங்கள், மகரமை கெட்டு இம்முக்கான இணை எழுத்து. இம்முக்கான இணை எழுத்து ஒரு மெய்யின எழுத்து என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல தோன்றும். என்ன பண்ணுவான்? தோன்றுவான். காலம் ப்ளஸ் கடந்தான். காலம் ப்ளஸ் கடந்தான். ஸோ இம்ன்றதை கெட்டுருவான். வருமொழியுடைய முதல் சொல் என்னது? கடந்தான். கடந்தான் பிரித்தோம்னா இக்கு ப்ளஸ் ஆ. இந்த மெய்யெழுத்து என்னது? இக்கு. இவனுடைய மெல்லின மெய்யெழுத்து இன எழுத்து என்னது? இங்குன்றான். உள்ள வருவான். அவன் ஃப்ரெண்டை உள்ளே கூப்பிட்டுப்பான். இப்போ என்ன ஆகிடும்? மகர மெய் கெட்டு இன மெல்லினமான வறுமையில் வரக்கூடிய இந்த வல்லின எழுத்துக்கான அவனுடைய இன மெய்யெழுத்தான அவனுடைய ஃப்ரெண்டான மெல்லின மெய்யெழுத்தை அந்த இடத்துல தோன்ற வைப்பான். இங்கே கெட்டு போயிடும். இங்கே அவனுடைய ஃப்ரெண்டை தோன்ற வைப்பான். அவன் ஃப்ரெண்டை வர வச்சுருவான். அப்போ காலம் ப்ளஸ் கடந்தான், கால கடந்தான் இல்லை, இங்குன்ற சொல்லக்கூடிய அவனை ஃப்ரெண்டு அவனும் சேர்ந்து உள்ள புணரத்தினால காலம் ப்ளஸ் கடந்தான் காலங்கடந்தான்னு மாறும். ஓகேவாமா? புரியுதா? ஸோ இது ஒரு டைப்பு. அடுத்த 3வது கான்செப்ட் பாருங்கள், மகரமெயில் மகரமெய் கெடும். திரும்பவும் இம்முன்றவன் நீங்க போகிறான். இம்முன்றவன் நீங்கி அங்கே அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டான் இல்லையா? இங்கே அவனே தோன்றுவான். அதே இனமான அதே மெய்யெழுத்து அங்கே தோன்றிடும். பழம் ப்ளஸ் தோல், இம்முன்றவன் கெட்டு போயிட்டு இந்த இடத்துல தோன்றதுனால இத்து ப்ளஸ் ஓவா, இத்து ப்ளஸ் ஓதனா தோ. அப்போது இவனும் இதே இனமான அதே எழுத்து என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல புதுசாக தோன்றிடும். அப்போ பழம் ப்ளஸ் தோல் இம்மு போனதுனால அவனுக்கு பதிலாக இந்த எழுத்துடைய இன எழுத்து அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவனே அந்த மகர மெய்யெழுத்தில் அந்த எழுத்தே உள்ளே வந்துடுவான். அந்த வெள்ளின மெய்யெழுத்தே உள்ளே வந்து தோன்றிடுவான். இப்போ பழம் ப்ளஸ் தோல் பழத்தோல். ஓகேவா? ஸோ இதுதான் மகர ஈற்று புணர்ச்சி. என்னது? மகர ஈற்று புணர்ச்சி. ஸோ இப்போது ரொம்ப முக்கியமானது பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் அப்படின்றது இலக்கண கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். பண்பு பெயருக்கான விகுதிகள் என்னன்றதை பார்த்துருப்போம். புரியுதா? அப்போ பண்பு பெயர் விகுதியில் ரொம்ப முக்கியமான ஒன்று மை அப்படின்றத பார்த்துருப்போம். பண்பு பெயர் விகுதியில் மை. புரியுதா? அப்போ மைன்ற ஒரு சொல் முடியுது அப்படின்னா அது பண்பு பெயராக கூட இருக்கலாம். யோசித்து நம்ம ஆன்சர் பண்ணோம். இலக்கணத்தில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லையா? ஸோ ஃபைன். அது நம்ம இலக்கணத்தில் நம்ம என்ன சொல்ல பண்பு பெயர்கள் அதுக்கான விகுதிகள் என்னென்ன ஒரு சொல் இருக்குன்னா அது பண்பு பெயர் சொல் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதுக்கான விகுதிகள் கடைசி விகுதியான அந்த இறுதி சொல் என்னவா, இறுதி எழுத்து என்னவா இருக்குன்றது நம்ம நிறைய உறுப்புகள் பார்த்துருப்போம். அதில் ஒன்று தான் மை. புரியுதா? அப்போ இந்த மையை வச்சு இந்த பண்பு பெயர்களை வச்சு சொற்கள் புணருது அப்படின்னா அதை பற்றி பார்க்கறது தான் பண்பு பெயர் புணர்ச்சி. புரியுதா? இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் நிறைய கான்செப்ட் இருக்குது. பெரும்பாலும் நம்ம சொற்கள் வந்து இது இப்படி தான் மாறுமா அப்படின்றது நம்ம இந்த பண்பு பெயரின் அடிப்படையில் அமையும். அதை நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று, அப்போ பாருங்கள் முதல் சொல் என்னவா இருக்கும்? ஒரு பண்பு சொல்லாக இருக்க போதுன்னு அர்த்தம். ஒரு பண்பு பெயர் சொல்லாக இருக்க போதுன்னு அர்த்தம். அதில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுது, அதில் என்னென்ன மாதிரி விதிகள் வருது அப்படின்றத அடிப்படையாக வச்சு வரது தான் இந்த பண்பு பெயர் புணர்ச்சி. புரியுதா? அப்போது பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வருமொழி சொல்லுடன் புணரும் போது அப்போ பண்பு பெயர் சொல் முதல்ல வரக்கூடிய அந்த நிலைமொழி சொல் ஒரு பண்பு பெயர் சொல்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். இந்த நிலைமொழி சொல் அடுத்து வருமொழி சொல் இருக்கு இல்லையா? அந்த வருமொழி சொல் என்னவா சொல்லாக வருது அப்படின்றத பொறுத்து இவங்க 2 பேரும் சேரும்போது பலவிதப்பட்ட விதிகளில் நிறைய வகையான புணர்ச்சிகள் நடக்கும். அதை நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு நிலைமொழின்றது ஒரு பண்பு சொல் அப்படின்றத பார்த்துட்டோம். வருமொழியில் என்ன மாதிரி வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த மாதிரி புணரும் போது ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? முதல் ஒரு விதி, நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெட்டு புணரும். பெருமைன்றது ஒரு பண்பு சொல்லா? ஆமாம், பெருமைன்றது ஒரு பண்பு பெயர் சொல். புரியுதா? ஃபஸ்ட்டு கான்செப்டில் என்ன ஆகிடும்? பெருமை ப்ளஸ் வழி. ஃபஸ்ட்டு இதில் அந்த பண்பு பெயருக்கான அந்த விகுதி இறுதி விகுதின்னு சொல்லுடைய மை விகுதியை கெட்டுடுவான். கெட்டுட்டு அப்படியே புணர்ந்துடுவான். பெருமை ப்ளஸ் வழி பெரு வழி, இந்த மை மட்டும் போயிருக்கும்.
புரியுதா? இதுக்கு ஈறு போதல்னு பேர். இந்த மாதிரி கான்செப்டுக்கு ஈறு போதல் அப்படின்னாது கடைசியில் இருக்கக்கூடிய அந்த மை விகுதி இந்த இறுதி ஈறு போதல் போயிடுவோம். புரியுதா? அடுத்து ரெண்டாவது கான்செப்ட் பாருங்க. மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் இறுதியில் உள்ள உகரம், நிலைமொழியின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக திரியும். நல்லா பாருங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பெருமை பிளஸ் அன். பெருமை பிளஸ் அன் ஃபர்ஸ்ட் விதி என்னன்னு பார்த்தோம், மை விகுதி கெட்டும். கெட்டதுக்கப்புறம் நிலைமொழியின் இறுதியில் என்ன இருக்குது, ஒரு உகர சொல் இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம், உகர சொல். ரூன்றது ஒரு உகர சொல். அப்போ இந்த உகர சொல்ல இரு பிளஸ் ஊதான உகர சொல். இந்த உகரம் என்னவா மாறிடும்னா இந்த ஊ ஈயா மாறிடும். அப்போது ஊ ஈயா மாறதுனால ரூன்றது ரீயா மாறும். மாறுமா? அப்போ பெருமை பிளஸ் அன், பெருமை பிளஸ் அன் மை போனதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மை போகிறதுனால பெரு பிளஸ் அன்னு இருக்கும். இந்த உகர எழுத்து உகரம் இகரமாக மாறும். அதனால் பெருன்றது பெரின்னு மாறிடும். மீதி இருக்கிறது அப்படியே புணரும். புரியுதா? ஸோ அங்கே பாருங்கள், அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு இந்த மை போகுது அப்படின்னா அதுக்கு ஈறு போதல் கான்செப்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்து உகரம் இகரமாதல்ன்ற ஒரு கான்செப்ட். புரியுதா? அப்போ பெரி ப்ளஸ் அன், பெரி ப்ளஸ் அன் நம்ம என்னென்னு பார்த்துருப்போம், ஈயோ நிலைமொழியின் இறுதி எழுத்து ஒரு உயிரெழுத்தாக இருந்து அது ஈ எழுத்து உயிரெழுத்தாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்தாக இருது அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்டில் ஈன்னு சொல்லக்கூடிய உடம்படுமை உள்ள உருவான்னு பார்த்துருப்போமா? அதனால தான் இந்த ஈன்ற உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் ஈ கூட அந்த ஆ சேரும்போது என்னு மாறிடுவோம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ பெருமை ப்ளஸ் அன் பெரியன், பெருயன் கிடையாது. புரியுதா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து மூணாவது கான்செப்ட் பாருங்களேன். மூணாவது கான்செப்டில் பாருங்கள், மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள, நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள முதுமைன்றது நிலைமொழி சொல். இதில் இருக்கக்கூடிய மை விகுதி கெட்டுறான், மீதி முதுன்னு இருக்கு. நிலைமொழியின் முதலில் உள்ள குறில் எழுத்து, நிலைமொழியின் முதலில் உள்ள குறில் எழுத்து அப்படின்னா நிலைமொழியுடைய முதல் எழுத்து குறில் எழுத்து மூ. முதலில் உள்ள குறில் எழுத்து நெடில் எழுத்தாகி அப்படின்னா நீண்டு, அப்போ மூவா மாறும்னு அர்த்தம். நெடில் எழுத்தா மாறிட்டு அதுக்கப்புறம் புணருவோம். புரியுதா? அப்போ மூதுன்னு மாறும், இந்த ஊர் கூட சேர்றான். அப்போ மூது ப்ளஸ் ஊர், இதில் இருக்கக்கூடிய தூள் இருக்கக்கூடிய இத்து ப்ளஸ் ஊ, இந்த உகரம் கெட்டு மீது இருக்கக்கூடிய இந்த இத்து இந்த ஊவோட சேரும். புரியுதா? அப்போ மூத் ப்ளஸ் ஊர் மூதூர்னு என்ன பண்ணுவான், புணர்ந்துருவானுங்க. இந்த உடல் மேலே இந்த உயிர் வந்து ஒன்றிடும். புரியுதா? அது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம பார்ப்போம். சரியா? அப்போ இந்த இடத்துல ஈறு போதம்ன்ற கான்செப்ட் அடுத்து வருது. அதுக்கடுத்து குறில் எழுத்து நெடிலாக மாறுதல், இதுக்கு பேர் ஆதி நீடல்னு பேர். ஆதி நீடல், ஆதினானது முதல் எழுத்து, முதல் எழுத்துனா அது நீண்டு ஒழிக்குது, அதான் ஆதி நீடல். ஓகேவா? அடுத்து என்னவா மாறுது, என்னவா மாறுதான் பாருங்க, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இந்த இடத்துல முதல் எழுத்து உயிர் எழுத்தா வரதுனால உகரம் என்ன பண்ணும், அந்த உகர எழுத்து உடல் விட்டு ஓடும், மெய் விட்டு ஓடும். புரியுதா? அப்போ மீது இத்துன்னு மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த இத்தும் ஊவும் ரெண்டு பேரும் உள்ளே சேர்ந்துருவானுங்க, புணர்ந்துருவானுங்க. அப்போ இத்து ப்ளஸ் ஊ தூ, அப்போ மூதூர்னு மாறிடும். புரியுதா? ஸோ அதனால தான் முதுமை ப்ளஸ் ஊர் மூதூர்னு இப்படி தான் மாறிச்சு. புரியுதாம்மா? கான்செப்ட் புரியுதா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, நாலாவது கான்செப்ட், பண்பு பெயர் புணர்ச்சியில் நாலாவது கான்செப்ட், மை விகுதி கெட்டு. மை விகுதி கெட்டு, ஓகே, பசுன்னு மாறிட்டான். நிலைமொழியின் முதலில் உள்ள அகரம், நிலைமொழியின் முதலில் உள்ள அகரம் ஐகாரமாக மாறுவான். என்னவா மாறுவான், ஐகாரமாக. பாருங்க, பசுமை ப்ளஸ் தமிழ் அடுத்த ஸ்டெப்பில் பசு ப்ளஸ் தமிழாக மாறிடும். ஏன்னா ஈறு போதல் கான்செப்டில் மை போயிடுவான். இதனுடைய முதல் எழுத்து அகரம் ஐகாரமாக மாறும். அப்போ பையா மாறுவான். ஐகாரமாக மாறும், ஐயா மாறும்போது பையா மாறிடுவான். அப்போ அகரம் ஐகாரமாதல். புரியுதா? அடுத்து பாருங்க, சூ கெடல். இந்த பைசு ப்ளஸ் தமிழில் சூன்றவன் கெட்டு போயிடுவான். மீதி இருக்கக்கூடிய பை ப்ளஸ் தமிழ்னு இருக்கும். அப்போ பை ப்ளஸ் தமிழில் வருமொழியின் முதல் எழுத்து இத்துன்னு இருக்கிறதுனால இத்து ப்ளஸ் ஆவா, இத்து ப்ளஸ் ஆவா. இவனுடைய இன எழுத்தான இந்த இவன் ஃப்ரெண்டை உள்ளே கூப்பிட்டுப்பான். அப்போது பை ப்ளஸ் தமிழ் கடைசியில் என்ன மாறிடும், பைந்தமிழாக மாறிடும். புரியுதா? அந்த இத்துக்கான இன எழுத்து இந்து மிகும், உள்ள வருவான்னு அர்த்தம், தோன்றுவான்னு அர்த்தம். ஓகேவா? அதனால தான் பசுமை ப்ளஸ் தமிழ் நம்ம பைந்தமிழ் அப்படின்னு, பைந்தமிழை பசுமை ப்ளஸ் தமிழ்னு இப்படி தான் பிரித்து எழுதுறோம். ஏன் இப்படி பிரித்து எழுதும்போது இப்படி வருது, ஏன் சேரும்போது இப்படி வருது, புரியுதா உங்களுக்கு? இந்த விதிகள்லாம் உள்ள விளையாடும் வந்து. புரியுதா? ஸோ இலக்கணத்துக்கான அந்த புணர்ச்சிக்கான விதிகள்
இவனுங்களாம் உள்ளே வந்து இப்படி விளாட்றதுனால சொற்கள் இப்படி வேற மாதிரி மாறுது. 5வது கான்செப்ட், பண்பு பெயர் புணர்ச்சியில் 5வது கான்செப்ட், மை கெட்டு. திரும்பவும் மை என்ன பண்ணுவான், கெட்டுருவான், மை கெட்டுருவான். அப்போ செம் ப்ளஸ் செம்மை ப்ளஸ் தமிழ் செம் தமிழாக மாறுதா? ஓகே. அடுத்து மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து, நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால், ஆமாம் இம்முன்னு சொல்லக்கூடிய மகர மெய் தான் அங்கே இருக்குது. மகர மெய்யாக இருந்தால் முன் நின்ற மெய்த்திரிதல் விதிப்படி, முன் நின்ற மெய்த்திரிதல், முன் நின்ற மெய்த்திரிதல் இத்து ப்ளஸ் தமிழில் ஃபஸ்ட் என்னது தான் சொல்லக்கூடிய எழுத்து இருக்கா? அப்போ முன் நின்ற மெய் என்னது? இத்து. இத்து என்னவா மாறினா அவனுடைய ஃப்ரெண்டை உள்ளே கொட்டுவான், இந்துன்ற ஃப்ரெண்டாக திரிஞ்சிருவான். அப்போது இந்த இடத்துல இம்மு என்ன ஆகிடும்னா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை பேஸ் பண்ணி இவனுடைய இனமான எழுத்தை உள்ளே கொண்டு வந்து அவனாக மாறிடுவான். அப்போது செம் ப்ளஸ் தமிழ் செந்தமிழ்னு மாறிடும். அப்போ இந்த இடத்துல இம்முன்ற என்னவா மாறிட்டான், இத்து என முன்னின்று மெய்த்திருதலாக மாறிட்டான். புரியுதா? முன்னின்று மெய் என்ன இடம் திரிஞ்சிடுச்சு, வேற ஒரு எழுத்தை வேற ஒரு மெய் எழுத்தாக மாறிடுச்சு. புரியுதா? ஸோ இது 5வது கான்செப்ட். ஓகேவா? 6வது கான்செப்டில் பண்பு பெயர் புணர்ச்சியில் மை கெட்டு, மை விகுதி கெட்டுருவான். ஓகே ஃபைன். இவன் வேலையை என்னது, கெட்டு போகிறது தான் பண்பு பெயர் புணர்ச்சியில். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ அப்போது மீதி இருக்க நேரம் நெடு ப்ளஸ் இலைன்னு இருக்கும். கெட்டு நிலைமொழி சொல், நிலைமொழி சொல் என்னது, நெடு. நிலைமொழி சொல் என்னது, நெடு. நெடுன்ற இந்த உகரத்தில் என்ன இருக்குது, இட்டு இருக்குது. இந்த இட்டு இரட்டைக்கும். புரியுதா? அப்போ நெடுமை ப்ளஸ் இலை, நெடு ப்ளஸ் இலை, மை போகிறதுனால ஈறு போதல் கான்செப்டில் மை போயிடும். அப்போ நெடு ப்ளஸ் இலைன்னு மாறிடும். புரியுதா? இங்கே இருக்கக்கூடிய இந்த உகர எழுத்து அந்த உகர மெய் எழுத்து என்ன ஆகிடும், இரட்டிக்கும். என்ன மாறும், இரட்டிக்கும். இரட்டிக்கும் கான்செப்டில் என்ன பண்ணுவோம், நெடு நெட்டுன்னு மாறிடும். என்ன மாறிடும், நெட்டுன்னு மாறிடும். நெட்டு ப்ளஸ் இலை, இங்கே பாருங்கள், நெட்டு ப்ளஸ் இலை, நெட்டு ப்ளஸ் இலை நெட்டிலை. புரியுதா? நீங்கள் கேட்கலாம் அடுத்த கான்செப்ட் என்னது, இந்த டூ இருக்கா இல்லையா, இந்த டூவில் உகரம் என்ன ஆகிடும், உடல் விட்டு நீங்கும். அப்போது என்ன ஆகிடும், இட்டுன்னு உள்ள வருவான். இந்த இட்டும் இந்த ஈயும் சேரும்போது டீயாக மாறிடும். அப்போ நெடுமை ப்ளஸ் இலை நெட்டிலையாக மாறிடுவோம். நெடுமை ப்ளஸ் இலை என்னவா மாறிடுவான், நெட்டிலையாக மாறிடுவான். புரியுதா? ஸோ இதுதான் அந்த புணர்ச்சி கான்செப்ட். அடுத்து பாருங்கள் 7வது கான்செப்ட், மை விகுதி கெட்டு போயிட்டான். ரைட்டு. மீதி இதுதான் இருக்குது. ஓகேவா? நிலைமொழியின் இறுதி எழுத்து, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாய் நின்று. ஆமாம், ரூன்றது இரு ப்ளஸ் உ, உயிர் எழுத்தாய் நின்று. வருமொழியின் முதல் எழுத்து, வருமொழியின் முதல் எழுத்து ஓகே கடல். வல்லுமொழி முதல் எழுத்து கடல். வல்லின மெய்யாக இருப்பின், ஆமாம் இக்கு ப்ளஸ் அதான் கா, அதனால் வல்லின மெய் எழுத்து தான் இது. வல்லின மெய் எழுத்து உள்ளே இருக்கிறான். ஓகே. மெய் எழுத்தாக இருப்பின் என்ன பண்ணுவான், அவனுடைய இனம் மிகும். இக்கோட இனம் மிகும்னு அர்த்தம். புரியுதா? அப்போ என்ன ஆகிடும், கரும் ப்ளஸ் கடல், கருமை ப்ளஸ் கடல், கருங்கடல். அப்போ இக்கோடைய இன எழுத்து என்னது, இங்கு உள்ளே வந்துடுவான். புரியுதா? அப்போ கருமை ப்ளஸ் கடல் என்னவா மாறிடுச்சு, கருங்கடலாக மாறிடுச்சு. இப்படி தான் கருங்கடலாக மாறுது. அப்போ இக்கோடைய இன எழுத்து என்னது, இங்கு. அதனால் இனவு எழுத்து மிகும் அப்படின்ற கான்செப்டில் இவன் உள்ளே வந்துடுவான். அப்போ கருமை ப்ளஸ் கடல் கருங்கடல், கருங்கடலை பிரித்தோம்னா கருமை ப்ளஸ் கடல். இப்படி தான் மாறுது. ஸோ கடைசியாக பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா 8வது கான்செப்ட் பண்பு பெயர் புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்து மை விகுதி கெட்டு. ஓகே, இவன் வேலையை அதே தான். சரியா? ஈறுபோதல் கான்செப்டில் போயிடுவான். கெட்டு அந்த மாதிரி நிற்கும்போது மேற் சொன்ன எவ்விதிகளும், இப்போ அந்த 6 கான்செப்ட் விதிகளை பார்த்தோம் இல்லையா, இது எந்த கான்செப்ட்லையும் பொருந்தாது புதுசாக ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இணையவும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணுவான், புணரும். அந்த விதியை பயன்படுத்தி புணரும். பாருங்கள், பசுமை ப்ளஸ் தளிர் மை விகுதி போயிடுமா. ஓகே. அடுத்து பசுன்னு இருக்குமா, ஆதி என்னவா மாறும், ஆதி நீடல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். அப்போது ஆதி நீடல் கிடையாது, அகரம் ஐகாரமாதல் கான்செப்ட். அங்கே பாருங்கள், ஐகரம் ஐகாரமாதல் கான்செப்ட். அப்போ பான்றது பைசுவாக மாறும். அப்போ பைசு ப்ளஸ் தளிர். அடுத்து புரியுதா, சு என்ன பண்ணும், இணையவும் கான்செப்ட். நம்ம என்ன பண்ணுவோம், சு நீங்கள்னு பார்த்துருப்போம் இல்லையா, சு கெடல்னு பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் இணையவும். இணையவும் கான்செப்ட். புரியுதா? அப்போது சூன்றது இணையவும் கான்செப்டை நீங்கிடுவான். அப்போ மீதி பை ப்ளஸ் தமிழ்னு அடுத்து வரும். புரியுதா? அடுத்து பை ப்ளஸ் தமிழ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இத்து வறுமையில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு வல்லின மைய எழுத்துருக்கான்னு பார்க்கணும். ஆமாம், வல்லின மைய எழுத்து இத்து இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய ஃப்ரெண்டை உள்ளே கூப்பிட்டுப்பான், இன எழுத்தை ஃபுல்லாக கூப்பிட்டுப்பான். இத்தோடைய இன எழுத்து என்னது, இந்து. அப்போது
பை ப்ளஸ் தமிழ் அடுத்து பைந்தமிழாக மாறிடும். இப்படி தான் பசுமை ப்ளஸ் தளிர் பைந்தளிராக மாறும். சரியா? பைந்தமிழ் கிடையாது, பைந்தளிர். புரியுதா? ஸோ பசுமை ப்ளஸ் தளிர் பைந்தளிராக இப்படி தான் மாறுது. புரிஞ்சுதாமா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் புணர்ச்சிக்கான விகுதிகள். புரியுதா? இந்த பண்பு பெயர் புணர்ச்சியவே சிம்பிளாக நன்னூலார் ஒரு 4 வழியில் அடைக்கிருப்பார் இவ்வளோ விஷயத்தையும். உங்க பாருங்களேன், ஈறு போதல் ஒரு கான்செப்ட், மை கெட்டு போகிறது ஈறு போதல் சொல்லுமா. அடுத்து இடையில் பாருங்க, மை ஈறு போதல் இடை உகரம் ஈயாதல், உகர எழுத்து ஈயா மாறிடுவான். என்னன்னு பார்த்துருப்போம், பெருமை ப்ளஸ் அன் பெரியன் ரூ ரீயா மாறும். அடுத்து ஆதி நீடல். புரியுதா? மூவா மாறுறான் இல்லையா? ஸோ ஆதி என்ன பண்ணுவோம், குறில் எழுத்து நீ பெரிய நெடில் எழுத்தா நீண்டிடுவோம். இது 3வது. அடுத்து பாருங்க, அடி அகரம் ஐயாதல், அகரம் பா பையா மாறுவான். இது 4வது. அடுத்து பாருங்க, தன்னொற்று இரட்டித்தல், தன்னொற்று இரட்டித்தல் என்னவா மாறும், இட்டு டு என்னவா மாறிடும், இன்னொரு இட்டு சேர்த்துப்போம். அவனுடைய மெய் எழுத்து என்ன இட்டுன்னு சொல்லிட்டு 2ஆ இரட்டைக்கும். அந்த ஒரு கான்செப்ட். அடுத்து பாருங்க, முன்னின்று மெய்த்திரிதல், முன்னின்று மெய்த்திரிதல் இம்மு என்னவா மாறிட்டான், இந்தா மாறினான். பார்த்தோமா, முன்னின்று மெய்த்திரிதல். அடுத்து இனம் மிகல், இத்து வருதா இந்த உள்ள வருவான், இக்கு வரானா இங்கு உள்ள வருவான். அவருடைய இன எழுத்த உள்ள கொட்டுப்பான், இனம் மிகல். அடுத்து இணையம் கான்செப்ட் என்ன ஆகிடும், பசு பைசு, பசு பைசு, சு கெட்டு போவான், இனமிகல். புரியுதா? இந்த 8 கான்செப்டும் பண்பு பெயர் புணர்ச்சியில் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம். இதுதான்ப்பா வந்து பண்பு பெயர், பண்பு பெயர் புணர்ச்சிக்கு இதுதான்ப்பா இயல்பு. இதெல்லாம் இந்த 8 பேரும் உள்ளே வருவான் கான்செப்ட் அப்படின்றத நன்னூலார் சொல்லிட்டார். ஃபைன். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்து இது ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடியது. ஓகேவா? இது ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து ஸ்கூல் புக்ஸை தாண்டி நம்ம வெளியே போகும்போது ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கங்கா ப்ளஸ் ஓகம் கங்கௌகம், கங்கௌகத்தை பிரித்து எதுனா என்ன வரும், உனக்கு குரூப் 4ல் கேட்டான். இந்த கான்செப்ட் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்குறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், புணர்ச்சி விதிகள். ஸோ இன்னும் மேலும் ஒரு சில புணர்ச்சி விதிகள் நம்ம பார்க்குறோம். சரியா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஒரு சின்ன கான்செப்ட் தான், பெருசாக இருக்கும். ஆனால் சின்ன கான்செப்ட் தான். நீங்கள் டேபிளில் போட்டே முடிச்சிடலாம். சின்னதாக நீங்களே ஒரு டேபிள் போட்டு முடிச்சிடலாம். இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ போட்டிருக்கேன். பாருங்கள், நிலைமொழியின் ஈறு, நிலைமொழியின் ஈறு இது எல்லாமே என்னது, நிலைமொழி. நிலைமொழியின் இறுதி கா சா, இந்த கா யா ஈறு இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களேன், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஆ அப்படின்னு தான் முடியுது. ஈறு என்னவோ முடியுது, இக்கு கா என்னவோ வரும், இக்கு ப்ளஸ் ஆன்னு வருமா. சா என்னவோ வரும், இச்சு ப்ளஸ் ஆ. கா என்னவோ வரும், இக்கு ப்ளஸ் ஆ. திவ்ய யா இ ப்ளஸ் ஆ. ஓகேவா? அப்போ நிலைமொழியின் ஈரில் ஆ ஆ என வரும்போது வருமொழியின் முதல்ல, வருமொழியின் முதலில் ஓ ஓ நெடில் ஓ ஓ குறில் ஓ ஓ என வந்தால் நிலைமொழியின் ஈரும், நிலைமொழியோட இந்த ஈரும் வருமொழியின் முதலில் கெட்டு, இந்த ஈரும் நிலைமொழி ஈரும் வருமொழியின் முதலும், இந்த வருமொழியின் முதலும் கெட்டு அவ்வா மாறிடும். புரியுதா? அவ்வா மாறிடும். அதனால தான் அங்கே பாருங்கள், இந்த கா சா, இந்த கா, இந்த யா இதெல்லாம் கெட்டு போயிட்டு, இந்த ஓ இந்த ஓ இந்த ஓ ஓ இதெல்லாம் கெட்டு போயிட்டு அதுக்கு பதிலாக அவ்வுன்றான் உள்ளே வருவானாம். அவ்வுன்றான் என்ன பண்ணுவான், உள்ளே வருவான். அதனால தான் கங்கௌகம், கங்கா ப்ளஸ் ஓகம் கங்கௌகம். இந்த ஓகம்ன்றது போயிடுச்சு இல்லையா, அப்போ ஓ கெட்டு போயிடுவான். அப்போ அதுக்கு பதிலாக என்ன உள்ளோம், உள்ள அவ்வுன்ற உள்ள வருவான், மீதி கூடிய அந்த கம் அப்படின்றத உள்ளே வந்துடும். அப்போ என்னவா மாறுது இந்த இடத்துல, இது கவ்வா மாறுது. சரி, கவ்வா மாறுது. அதனால தான் கங்கா ப்ளஸ் ஓகம் கங்கௌகம் நம்ம படிச்சிருப்போம் எக்ஸாம்ஸில், அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டாங்க. சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் இதையும் எடுத்திருக்கேன். அப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள், அப்போ கலச ப்ளஸ் ஓதனம் கலசௌதனம் அவ்வுன்றவங்க என்ன மாறிடும், இந்த அவ்வுன்னு மாறிடும். இந்த மாதிரி கான்செப்ட் வருதுன்னா அவ்வுன்றவன் உள்ளே வந்துடுவான். புரியுதா? ஸோ ஓகே, மகா ப்ளஸ் ஔதாரியம் மகௌதாரியம். ஓகேவா? திவ்ய ப்ளஸ் ஔடதம் திவ்ய ஔடதம். சரியா? அவுன்றவன் உள்ளே வருவான். அதுதான் ரொம்ப ஹைலைட் இந்த கான்செப்டில். அடுத்த கான்செப்ட் பாருங்கள், அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நிலைமொழியின் ஈறு, நிலைமொழியின் ஈறு, நிலைமொழியின் ஈறு ஆவோ ஆவாவோ இருந்துச்சுன்னா அதே தான் அந்த ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வருமொழியின் முதல் அங்கே என்ன பார்த்துருப்போம், அங்கேயும் சொல்கிறது ஓ ஓன்னு வந்துச்சுன்னா, ஆனால் இங்கே அது அப்படி இங்கே மட்டும் தான் சேஞ்சஸ், இங்கே மட்டும் சேஞ்சஸ். ஏ ஐ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இப்போ என்ன நடக்கும்,
நிலைமொழியின் அந்த இறுதியும் வருமொழியின் முதலும் கெட்டு என்னவா மாறும்? ஐ உள்ள வருவான். அவ்வளவுதான். அங்க அவு உள்ள வருவானா, இங்க ஐ உள்ள வருவான். புரியுதா? அப்ப தாரா பிளஸ் ஏக வீரன் தரைக வீரன் மாறிடும். தரை ஐ தரைக வீரன். சிவைக்கியம் சிவைக்கியம். சரியா? சிவ பிளஸ் ஐக்கியம் சிவைக்கியம். மகா பிளஸ் ஐஸ்வரியம் மகைஸ்வரியம். மகை ஐஸ்வரியம். புரியுதா? லோக பிளஸ் ஏகநாதன் லோகைகநாதன். சரியா? லோகைகநாதன். புரியுதாமா? ஸோ இப்படி மாறிடுவான். அடுத்து பாருங்க. ஸோ சேம் அதே தான், அதே ஆ தான். ஆனால் இந்த இடத்துல என்னது? இங்கேயும் ஆன்னு வந்துருச்சுன்னா. புரியுதா? இதுக்கு முன்னாடி ரெண்டு கான்செப்டில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருப்போம்? ஓ வந்துருச்சுன்னா அவ்வா மாறிடுவான். சரி, அவ்வா மாறிடுவான். புரியுதா? அதுக்கப்புறம் ஐயா வந்துச்சு அப்படின்னா ஐயா மாறிடுவான். இங்கே ஆவா வந்துச்சு அப்படின்னா என்ன மாறிடுவான்? ஆவா மாறிடுவான். அவ்வளோதான். பாருங்க, சிவ பத சேனா சதா முதல் எழுத்துக்கள் எல்லாமே என்ன இருக்கு? ஆன் இருக்கு. ஓகே ஃபைன். அப்போ இவனுக்கு ரெண்டு பேரும் சேரும்போது அப்போ இறுதி எழுத்தும் முதல் எழுத்தும் கெட்டு அதுக்கு பதிலாக ஆடுறவன் உள்ள வந்துடுவான். புரியுதா? அப்போ சிவ பிளஸ் ஆலயம் சிவாலயம் சிவாலயம். ஓகேவா? பத பிளஸ் அம்புயம் பதாம்புயம் பதாம்புயம். புரியுதா? சேனா பிளஸ் அதிபதி சேனாதிபதி. என்ன மாறிடுச்சு? ஆவா மாறிடுச்சு. சேனாதிபதி அதிபதி சேனாதிபதி ஆதிபதியாக மாறிடுச்சு. அடுத்து பாருங்க, சதா பிளஸ் ஆனந்தம் சதானந்தம். சரியா? சதானந்தம். ஃபைன். ஸோ ஓகே. அடுத்து பாருங்க, அடுத்த 4வது கான்செப்ட் இங்கே பாருங்க. ஸோ அதே தான், இதெல்லாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த ஈரில் அந்த அப்படின்றது வருது அப்படின்னா அந்த எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் பாருங்க, வருமொழி முதல்ல இப்போ இ வருது அப்படின்னா என்னவா மாறணும்? ஏவா மாறணும். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ பாருங்க, மகா பிளஸ் ஈசன் மகேசன். ஏவா மகேசன். இக்கு பிளஸ் ஏவா மாறிடுவோம். மகேசன் மாறிடுவோம். சரியா? நர பிளஸ் இந்திரன் நரேந்திரன். புரியுதா? சுர பிளஸ் ஈசன் சுரேசன். இப்போ மகேசன் நரேந்திரன் இந்த சொற்கள்லாம் எப்படி, இந்த பெயர்கள்லாம் எப்படி வருது? இது எங்கேருந்து சேர்ந்ததால இது வருது? மகா பிளஸ் ஈசன் மகேசன் மாறி இருக்கு. அதனால தான் மகேசன்ற பேர் இதான், மகா பிளஸ் ஈசன். நர பிளஸ் இந்திரன், அதனால தான் நரேந்திரன்ற பேர் நம்ம வச்சுருப்போம். புரியுதா? பாருங்க, தரா பிளஸ் இந்திரன் தரேந்திரன். ஓகேவா? ஸோ இப்படி தாங்க பாருங்க, எல்லா இடத்துலையும் ஏவா மாறும். ஏவா மாறி இருக்கும். சரியா? ஸோ புணரும் போது இந்த மாதிரி தான் உள்ள சொற்கள் வந்து புணரும். ஓகேவா? ஸோ அடுத்த கான்செப்ட் பாருங்க, திரும்பவும் அதே தான். ஆனால் இப்போ இந்த வந்தாலும் ஓன்றவன் உள்ள வந்துடுவோம். ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் நீங்கள் அப்படியே டேபிளில் போட்டே முடிச்சிடலாம். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் என்ன பண்ணலாம்? ஷார்ட்டாக நீங்கள் டேபிள் போட்டே பார்த்துக்கலாம். இது வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில் வந்து வருமொழியில் இந்த ரெண்டு சொற்கள் வந்துச்சுன்னா இப்படி மாறும், இந்த ரெண்டு சொற்கள் வந்துச்சுன்னா இப்படி மாறும், இந்த ரெண்டு சொற்கள் வந்துச்சுன்னா இப்படி மாறும். போட்டலாமா? சிம்பிளாக ஒரே டேபிளில் முடிச்சு போகலாம் நீங்கள் சிம்பிளாக. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்கள், இந்த பதா ப்ளஸ் உதகம் என்ன வருது? ஊன்னு வந்துச்சுன்னா இந்த பாருங்க, சாரிம்மா சரிங்க பாருங்க, ஊன்னு வருது அப்படின்னா என்னவா மாறிடும்? அதுக்கு பதிலாக ஓன்னு மாறும். இப்போ பதா ப்ளஸ் உதகம் பதோகம். சரியா? பதோதகம் மாறிடும். சரியா? தயா பிளஸ் ஊர்ஜிதன் தயோர்ச்சிதன் தயோர்ச்சிதன். இ பிளஸ் ஓ தயோர்ச்சிதன். ஞான பிளஸ் ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன். கங்கா பிளஸ் உற்பத்தி கங்கோற்பத்தி. புரியுதா? கங்கா பிளஸ் உற்பத்தி கங்கோற்பத்தி. ஸோ இப்படி தான் சர்க்கிள் புணரும் போது இந்த மாதிரி மாறுது. ஓகேவா? அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் ஆக்சுவலாக போன குரூப் 4ல் எல்லாரும் ஒரு மார்க் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஸ்கூல் புக்ஸ் வந்தால் வரும்னு நினைப்போம். ஆனால் வேறு எல்லாம் கேட்பாங்க. ஸோ இப்போ நடந்த குரூப் 2லையும் ஸோ வெளியே இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியம், நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியம். புரியுதா? ஸோ ஃபைன். எங்கெங்கே எவ்வளோ மேக்ஸிமம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. ஓகேவா? இப்போ நிலைமொழியில் ஒரு சேஞ்சஸ் வருது. என்ன மாறுது? இப்போ நிலைமொழி ஈயாவும் மாறுது. இதுக்கு முன்னாடி மட்டும் வச்சு ஒரு 5-6 கான்செப்ட் பார்த்துட்டோம். இப்போ நிலைமொழியிலே சேஞ்சஸ் ஏற்படுதுங்க பாருங்க. கிரி, நதி, ஈ, சரியா? இப்படின்ற மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து நிலைமொழியுடைய வருமொழியுடைய முதல்ல ஈயும் இங்கேயும் வருது அப்படின்னா என்னவா மாறும்? ஈயா மாறப்போகுதுன்னு அர்த்தம். இது ரெண்டு இடத்துலையும் கெட்டு போயிட்டு இடையில மட்டும்தான் வருவான்னு அர்த்தம். சரியா? அப்போ கிரி பிளஸ் இந்திரன் கிரீந்திரன். சரியா? நதி பிளஸ் ஈசன் நதீசன். கிரி பிளஸ் ஈசன் கிரீசன். புரியுதா? மகி பிளஸ் இந்திரன் மகீந்திரன். புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த சேஞ்சஸ் ஈன்றது போய் ஊ.
திரும்ப அங்கேயும் ஊ தான். அந்த மாதிரி 2 இடத்துலையும் இந்த மாதிரி வருது அப்படின்னா ஊ தான் எடுத்துக்கணும். சரியா, ஊவா மாற போகிறான்னு அர்த்தம். சரியா, குரு ஊ, வது ஊ. சரியா, இங்கேயும் ஊ, இங்கேயும் ஊ. ஓகேவா, அப்போ ஊ ஊ 2 இடத்துலையும் ஊ வருது, 2 இடத்துலையும் ஊ வருது, ஒரு இடத்துல ஊ ஒரு இடத்துல ஊ வருது, இங்கே ஊ வருது, இங்கே ஊ வருது. இந்த மாதிரி எப்படி வந்தாலும் சரி என்னவா மாறும்? இந்த இடத்துல எல்லாமே ஊவா மாறும். கெட்டு போயிட்டு என்ன பண்ணுவான்? அந்த இடத்துல ஊ மட்டும்தான் தோன்றுவான். சரியா, குரு பிளஸ் உபதேசம் குருபதேசம். புரியுதா? வது பிளஸ் ஊரு வதூரு, மேரு பிளஸ் ஊர்த்துவம் மேரூர்த்துவம், வது பிளஸ் உத்துவகம் வதூத்துவகம். சரி, வதூத்துவாகம். ஓகேவா? ஸோ இப்படி தான் மாறும். ஸோ இது ஒரே கான்செப்ட், இது ஒரே கான்செப்ட். ஸோ கடைசியாக அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இவிடையோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எப்படி வந்து பார்த்தோன்னா சேரும்போது, ஒரு சில சொற்கள் சேரும்போது எப்படி சேருது, அது என்ன விஷயன்றதை பார்க்கலாமா? பல பல பாருங்க, பல பல அப்படின்ற 2 சொல்ல சேர்க்கும்போது பற்பலன் மாறும். என்னென்னு எழுதுவோம்? பற்பலன் எழுதுவோம். சில சில அப்படின்றது சிற்சில அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? இர்ன்றவன் உள்ள வருவோம். இந்த இல்லுக்கு பதிலாக, இந்த பல பல இருக்கக்கூடிய இந்த இல்லுக்கு பதிலாக இர்ன்றவன் உள்ள வந்துடுவோம். சரியா, அகரம் நீங்கிடும். இதை விட்டு மீதி இருக்கக்கூடிய இல்லு இர்ரா மாறிடுவான், தெரிஞ்சிடுவான். புரியுதா? பல கிளஸ் கலைன்றதுல இந்த ஆன்றவன் நீங்கிடுவான். பல் கலை, இந்த ஆன்றவன் போனதுனால பல்லுன்னு மாறும். மீதி இருக்கக்கூடிய கலை அப்படியே செய்கிறோம். ஸோ பல்கலை. பல ப்ளஸ் சாலை பல் சாலை. சரியா, பல ப்ளஸ் தொடை. சரியா, பக்தொடை. எங்கே பார்த்துருப்போம்? நம்ம சார்பு எழுத்துக்கள் வகைகளை ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த கான்செப்ட் படி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏன் இந்த பல ப்ளஸ் தொடை அக்கு ஏன் வருது, ஆயுத எழுத்து ஏன் இந்த இடத்துல உள்ளே வந்திருக்கு அப்படின்றத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும், உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அல் ப்ளஸ் திணை என்னென்னு படிச்சிருப்போம்? அல் ப்ளஸ் திணை எப்படி அக்ரிணைன்னு மாறிச்சோ, இது எப்படி மாறிச்சு அப்படின்ற விஷயத்த அந்த கிளாஸில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். இலக்கண கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். புரியுது? அதனால தான் இலக்கண கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, எக்ஸாம்ஸ்க்கு அதையும் பார்த்து வைங்க, படிங்க அப்படின்னு நான் சொல்கிறது. ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ பல ப்ளஸ் தொடை பத்தொடையாக மாறும். பல ப்ளஸ் மலர் பன்மலர். சரியா, பல ப்ளஸ் மலர் பல்மலர். இந்த பல்ன்றது என்னவா மாறும்? இன்னா மாறும். சரியா, லகரம் லகரமை நகரமையாக மாறும். ஸோ பன்மலர். பல ப்ளஸ் நாடு பன்னாடு. பல ப்ளஸ் நாடு பல் நாடு, ஆனால் இல்லு இன்னா மாறும், பன்னாடு. என்ன பண்ணுவோம்? இன்னு இரட்டைக்கும் அந்த நாட்டில் சொல்லக்கூடிய அந்த இன்னுன்றது இந்துன்றதை கேடும், மீதி இருக்கக்கூடிய ஆன்றது இங்கே இருக்கக்கூடிய டபுளான அந்த இரட்டை நாவோடு சேரும்போது நாவாக மாறிடும். அப்போது பன் நா டு அப்படின்னு மாறும். ஓகேவா? அதடுத்து பல ப்ளஸ் அரசன். சரி, பல ப்ளஸ் அரண் பல்லரன். பல ப்ளஸ் அரண். சரி, பல ப்ளஸ் அரண் பல்லரன். புரியுதா? ஸோ ஓகே, அதே தான், திரும்ப அதே தான். என்ன பண்ணுவோம்? லா இரட்டிக்கும். சில ப்ளஸ் அணி சில்லணி. பல ப்ளஸ் அரண் பல்லரன். புரியுதா? சில ப்ளஸ் சொல் சில் சொல். அகரம் போயிடும், வெறும் இல்லு மட்டும் இருக்கும், மீதி அப்படியே புணரும். சரியா, சில ப்ளஸ் மலர் சில் மலர், அது சின் மலர் அப்படின்றதான் வரும். ஏன்னா இல்லு இன்னா தெரியும். சில ப்ளஸ் வலை சில் வலை. சில ப்ளஸ் வலை சில் வலை. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அதே போல் இப்போது திசை சொற்கள். வடக்கு ப்ளஸ் கிழக்கு அப்படின்ற இடத்துல பொதுவாக இந்த இக்கும் கூவும் கெட்டு போயிடும், மீதி இருக்கிறது இணையும். ஸோ வடக்கு ப்ளஸ் கிழக்கு வடகிழக்கு. வடக்கு ப்ளஸ் வேங்கடம் வட வேங்கடம். குடக்கு ப்ளஸ் திசை இக்கு போனதுனால குட திசை. புரியுதா? ஸோ குடக்கு குணக்கு மேற்கு கிழக்குன்னு சொல்லுவோம். சரியா, குணக்கு காற்று குடக்கு காற்று மேற்கு காற்று கிழக்கு காற்றுன்னு படிச்சிடும் இல்லையா? ஸோ அதான் அதுக்கு இணையான பொருள் பார்த்துக்கோங்க. சரியா, அப்போ குடக்கு ப்ளஸ் திசை குட திசைன்னு பேர். குட திசை பிரித்து எழுதோம்னா குடக்கு ப்ளஸ் திசை, குணதிசை பிரித்து எழுதோம்னா குணக்கு ப்ளஸ் திசை. பார்த்துக்கோங்க, இக்கு இந்த இக்குன்றவன் இக்கு ப்ளஸ் கூன்றவன் மறைஞ்சிருந்திருப்பான் இந்த இடத்துல. புரியுதா? இது பிரித்து எழுதும்போது கூன்றவன் சேர்த்து வந்துடணும், உள்ள பிரித்து எழுதும்போது இக்கு உள்ளே வந்துடணும், குணக்கு ப்ளஸ் திசைன்னு வந்துடணும். ஓகேவா? தெற்கு ப்ளஸ், இப்போ வடக்குக்கு பார்த்தோம் இல்லையா, இப்போ தெற்குக்கு பார்க்க போகிறோம். இந்த இரு என்னவா மாறும்? இன்னா மாறும். இரு என்னவா மாறும்? அவருடைய இணை எழுத்து இன்னா மாறிடும். ஓகேவா? அப்போ தெற்கு ப்ளஸ் கிழக்கு, இந்த கூவும் கெட்டு போயிடும். அப்போ தெற்கு ப்ளஸ் கிழக்கு தென் கிழக்குன்னு மாறும். தெற்கு ப்ளஸ் குமரி தென் குமரின்னு மாறும். சரியா, அடுத்து மேற்குக்கு. மேற்குக்கு பாருங்க, கூ கெட்டு போயிடும், இந்த இரு இல்லா மாறும். புரியுதா? அப்போ மேற்கு ப்ளஸ் காற்று மேல் காற்று. மேல் காற்றை பிரித்தோம்னா மேற்கு ப்ளஸ் காற்று. மேல் காற்றுன்றது மேற்கு காற்றுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து மேலூர். மேலூர்ன்றது மேற்கில் இருக்கக்கூடிய ஊர், அதான் மேலூர்ன்ற ஒரு பேர் இருக்கும். மேற்கு ப்ளஸ் ஊர் மேலூர். அடுத்து பாருங்கள் கிழக்கு திசைக்கு. கிழக்கு ப்ளஸ் காற்று
சாரி கிழக்கு ப்ளஸ் கடல் கீழ்கடல், இந்த இக்கும் போயிடும், இதில் இருக்கக்கூடிய அகரமும் கெட்டு போயிடும். அப்போ மீதி இருக்கக்கூடிய இழு மட்டும் இருக்கும். அப்போ கீழுன்னு இருக்கும், மீதி இருக்கக்கூடிய சொற்கள் அப்படியே புணரும். ஓகேவா? அப்போ கிழக்கு ப்ளஸ் கடல் கீழ்கடல், கிழக்கு ப்ளஸ் நாடு கீழ்நாடு. இன்னொரு முக்கியமான சேஞ்சஸ் என்னது? இங்கே இருக்கக்கூடிய இகரம் ஈகாரமாக மாறும். அதாவது என்ன பண்ணும்? ஆதி நீடும். ஓகேவா? கீயா மாறிடும். புரியுதா? ஸோ கிழக்கு ப்ளஸ் கடல் கீழ்கடல், கிழக்கு ப்ளஸ் நாடு கீழ்நாடு. புரியுதா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, இது எல்லாமே என்னது? பண்பு பெயரின் அடிப்படையில் வருது. சாரிம்மா, ஸோ பார்த்துக்கோங்க, பண்பு பெயர். சரியா? சிம்பிளாக தெளிவாகவே எழுதிடுறேன். ஓகே ஃபைன். ஸோ நன்மை பண்பு பெயரா? ஃபைன். ஸோ நன்மை ப்ளஸ் காற்று நன்காற்று, மை விகுதி கெட்டுரும், மீதி இருக்கிறத அப்படியே பண்ணுறோம். வெண்மை ப்ளஸ் பட்டு வெண்பட்டு, மை விகுதி கெட்டுரும். வெண்மை ப்ளஸ் குடை வெண்குடை, மை விகுதி கெடும். செம்மை ப்ளஸ் மலர் செம்மலர், மை விகுதி கெடும். சிறுமை ப்ளஸ் சன் சிறியன், சரியா? மை விகுதி கெடுமா? இந்த இடத்துல உகரம் என்னவா மாறும்? இகரமாக மாறும். அதனால தான் சிறுமை ப்ளஸ் இரியன் சிறு சிறின்னு மாறும். இந்த அன்னுன்றதுல ஈன்ற உள்ளே வந்துடுவான், உடம்படுமை உள்ளே வந்துடுவான். சிறியன் எப்படி? பெரியன், பெருமை ப்ளஸ் சன் பெரியன், சிறுமை ப்ளஸ் சன் சிறியன், அவ்வளோதான். சரியா? பாருங்க, பசுமை ப்ளஸ் இ அதான் பாசின்னு மாறி இருக்கும். மை விகுதி கெடுமா? புரியுதா? மை விகுதி கெடும். சு ஏன்னா இணையவும் கான்செப்டில் சூவும் கெடும். இணையவும் விதிப்படி சூவும் கெட்டு போயிடும். இந்த பாவா மாறும். ஆதி நீடும், பாவா மாறும். அப்போ பா ப்ளஸ், சரியா? ஸோ இந்த உகரம் கெட்டு, சாரி இந்த இடத்துல இணையவும் கான்செப்ட் கிடையாது, உகரம் கெட்டு போகிறதுனால இச்சு ப்ளஸ் ஊ உகரமா, ஸோ ஊவா, ஸோ சூவா, ஸோ அதனால் ஊ போயிடும், இச்சு மட்டும் இருக்கும். புரியுதா? அப்போது இந்த பாச் அப்படின்றது இருக்கும், இந்த இடத்துல ஈ ரெண்டும் சேர்ந்து பாசின்னு மாறும். ஸோ பாசியை பிரித்து எழுதணும்னா பசுமை ப்ளஸ் ஈன்னு எழுதணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், எக்ஸாம்ஸ் எதுக்காக இந்த எக்ஸாம்ஸ்லாம் கொடுக்குறோன்னா ஒருவேளை எக்ஸாம்ஸில் வந்துடலாம், இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறது காரணமே அதுதான். ஓகேவா? இன்னும் நிறைய இருக்குது நம்ம படிக்க வேண்டியது. எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் என்னென்ன தேடி கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பசுமை ப்ளஸ் தார். சரியா? பசுமை ப்ளஸ் தார் ஆட்டோமேட்டிக்காக மையன்றது போயிடும். சரியா? சூன்றதும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இணையம் கான்செப்டில் சூன்றவன் நீங்கிடுவான். இந்த இடத்துல என்ன இருக்குது? தார் இருக்குது இல்லையா? அப்போ தார்னு சொல்லக்கூடியது, ஸோ தார்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல முதல் எழுத்து தா, ஸோ அவனுடைய இனமான, அவனுடைய மெய் எழுத்து, அவனுடைய இனமான இந்தன்ற உள்ள வருவான். அப்போ பசுமை ப்ளஸ் தார் பைந்தார்னு மாறும். பசுமை ப்ளஸ் கொடி பையங்கொடின்னு மாறும். என்ன ஆகிடும்? அகரம் ஐகாரமாக மாறுமா? ஓகேவா? இந்த சூன்றது இணையம் கான்செப்டில் நீங்கிடுமா? ஓகேவா? இங்கே கொடின்னு இருக்கா, அப்போ இக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்போது அவனுடைய இனமான இங்குன்ற உள்ள வருவான். அப்போ பசுமை ப்ளஸ் கொடி பையங்கொடின்னு மாறும். சரியா? புரிஞ்சதா? ஸோ அழகாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசியாக இந்த 8 சொற்கள் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சிறுமை ப்ளஸ் ஊர் சிற்றூர், சிறுமை ப்ளஸ் ஊர் சிற்றூர், இந்த மையின்றதை கெட்டுரும், இந்த ரூ இரட்டிக்கும். என்ன ஆகிடும்? இரட்டிக்கும். புரியுதா? இப்போ என்ன ஆகிடும்? சிறு ப்ளஸ் ஊர் சிற்றூராக மாறும். இந்த இடத்துல டபுள் இரு வந்து சேரும்போது சிற்றூராக மாறிடும். ஓகேவா? இந்த உகரம் கெட்டு போயிடுமா? இந்த ரூவில் இருக்கக்கூடிய உகரம் கெட்டு போயிடும், மீதி இருக்கக்கூடிய அந்த இரு டபுளாக மாறும். இப்போ இந்த இரு கூட இந்த ஊ செய்கிறதுனால உரு இற்று அப்படின்னு மாறிடும், சிற்றூர் அப்படின்னு மாறிடும். புரிஞ்சதா? ஸோ ஓகே. அடுத்து பாருங்கள், வெம்மை ப்ளஸ் வேல் வெவ்வேல், வெம்மை ப்ளஸ் வேல் வெவ்வேல், மையும் மகரமும் கெட்டு போயிடும். மெய் விகுதியும் மகர மெய்யும் கெட்டு போயிடும். இந்த இவ்வு அவனுடைய என்ன சொல்லுது, மெய்யெழுத்தான இவ்வுன்றவன், அவனுடைய இனமான மெய்யெழுத்தான இவ்வுன்றவன் உள்ளே வருவான், மிகுவான். அப்போது வெம்மை ப்ளஸ் வேல் வெவ்வேல், வெவ்வேல்ன்ற மாறிடுவான். வெம்மை ப்ளஸ் நீர் வெந்நீர், ரெண்டு பேரும் கெட்டு போயிடுவானுங்க. இந்த நீக்கு அவனுடைய இன மெய்யெழுத்தான இன்னும் உள்ள வந்து இந்த உள்ள வந்துடுவான், அப்போ வெந்நீராக மாறிடும். செம்மை ப்ளஸ் கோல் செங்கோல், இந்த இம்மு இங்கா மாறுவான். இனம் திரிதல், சரியா? இனம் மிகல், அது திரிந்து மிகல் அப்படின்றத படிச்சிருப்போம். சரியா? ஸோ அந்த கான்செப்ட் படி உள்ள வந்துடுவான். செம்மை ப்ளஸ் கோல் செங்கோல், செம்மை ப்ளஸ் தமிழ் செந்தமிழ். புரியுதாமா? ரைட். அடுத்து பாருங்கள், தேங்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? தேங்காய், தெங்கு ப்ளஸ் காய், பிரித்து எழுதணும்னா தெங்கு ப்ளஸ் காய். புரியுதா? அப்போ தெங்கு ப்ளஸ் காய், கூன்னு சொல்லக்கூடிய இந்த என்ன சொல்கிறது, கூன்றது கெட்டு போயிடும், அதை கெடும். அடுத்து இங்கு இருக்கு இல்லையா? ரைட். அடுத்து முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஆதி என்னவாயிடும்? நீளும். அப்போ தேங்காவாக மாறும். அப்போ என்ன ஆகிடும்? அடுத்த ஸ்டெப்பில் தேங் ப்ளஸ் காய், தேங்காயாக ரெண்டு பேரும் சேர்ந்துருவானுங்க. புரியுதா? அடுத்து கண் ப்ளஸ் ஒலி கண்ணொலி,
கண் ப்ளஸ் ஒலி கண்ணொலி, பண் ப்ளஸ் ஓசை பண்ணோசை, மண் ப்ளஸ் ஓசை மண்ணோசை. புரியுதாமா? ஸோ இப்படி தான் இணைவானுங்க, பார்த்துக்கோங்க. பண் கண் மண் தனிக்குரல் எழுத்து இருக்கு இல்லையா, தனிக்குரல் எழுத்து, தனிக்குரல் எழுத்து ப்ளஸ் அதுக்கு அடுத்து வறுமையில் இருக்கக்கூடிய சொற்களில் ஸோ ஓ ஓ ஓ இதெல்லாம் வந்து என்னது ஒரு உயிர் எழுத்துக்கள். ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா இந்த தனிக்குரலில் அடுத்து இருக்கக்கூடிய இந்த மெய் எழுத்து என்ன ஆகும், இரட்டிக்கும். இந்த இன்னுன்ற என்ன ஆகிடுவான், டபுள் ஆவான். அதனால் இந்த இடத்துல மண் ப்ளஸ் ஓசை, இந்த ஓசை ஏறும்போது இன்னொரு அந்த நோன்னு உருவாகும். அதனால தான் மண் ப்ளஸ் ஓசை மண்ணோசை. எப்படி இந்த இன்னும் உள்ளே வரான், இப்படி தான் வரான். புரியுதாமா? ஸோ இதான் கான்செப்டே, பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம பார்த்தது நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும், தெளிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ஒழுங்காக பார்த்துருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. சேர்த்து எழுதுக வெறும் சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக சும்மா பார்க்காம ஒரு கான்செப்டோட எப்படி இந்த புணர்ச்சி விதிகள் நடக்குது, எப்படி ரெண்டு சொற்கள் புணரும்போது சேரும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது, இயல்பாக எப்படி புணருது, இதில் நிறைய விகார புணர்ச்சி தான் பார்த்துருப்போம். விகாரத்தில் எப்படி மாற்றங்கள் அடிப்படையில் எப்படி புணருது அப்படின்னலாம் பார்த்துருப்போம். நிறைய புணர்ச்சி வகைகள்லாம் பார்த்துருப்போம். புரியுதா? அதில் நன்னூலார் எப்படி சிம்பிளாக சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துருப்போம். இருந்தாலும் எக்ஸாம் தாண்டி நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸை தாண்டி ஒரு சில முக்கியமான என்ன சொல்கிறது எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் ஒரு முக்கியமானது. இதை தொடர்ந்து இந்த கிளாஸ் அவ்வளோதான். இதை தொடர்ந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் சேர்த்து எழுத பிரித்து எழுதுக இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த கிளாஸில் வந்து நான் பார்ப்பேன். அந்த கிளாஸில் இப்போ இந்த கான்செப்ட் விதிகள்லாம் நம்ம பார்த்துறோம் இல்லையா, அந்த விதிகள்லாம் அந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் நான் விதிகள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா அது என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கிளாஸும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும். ஏன்னா 6th 7th 8th 9th 11th 12th சொல்லிட்டு நம்ம எல்லாத்துலையும் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு சொல்லுக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன்னா விதியை நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப போகும். நிறைய பேர் டீட்டெயில் கேட்குறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்றது. இந்த விதிகள் நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு சொல்லிவிட்டு இது ரெண்டும் இப்படி தான் புணருதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே போகலாம். உங்களுக்கு பார்த்தோன்னே இந்த விதிகள் நீங்கள் ஒழுங்காக படிக்கிறீங்க அப்படின்னா 2 சொற்கள் நீங்கள் பார்த்தோன்னே இது இப்படி தான் புணரும் அப்படின்றது அடுத்த கிளாஸில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் கிளாஸை தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா மட்டும் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு ஒழுங்காக புரியும். இல்லை அங்கே வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாவே இந்த புணர்ச்சி விதிகள் கிளாஸை நீங்கள் ஒழுங்காக பார்க்கலன்னு அர்த்தம், உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். பார்த்து புரியாமலாம் இருக்காது, நீங்கள் படிக்கலன்னு அர்த்தம், இந்த வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம். சரியா? ஸோ கடைசியாக இந்த வீடியோட எண்டில் சொல்கிறதுனால இவ்வளோத்தையும் பார்த்து தான் இப்போ நான் சொல்கிறதே நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக பார்த்துருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பிரச்சனை கிடையாது. சரியா? அடுத்த 6 to 12 வரைக்கும் இருக்கக்கூடிய இப்போ சேர்த்து எழுது பிரித்து எழுதுக என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது டக்குன்னு உங்கள் மைண்டில் வரும். இது இந்த விதிப்படி தான் 2 சேர்ந்துருக்கு, இந்த விதிப்படி தான் 2 சேர்ந்துருக்கு. ஸோ இதனால தான் இந்த சேர்த்து எழுதுக பிரித்து எழுதும்போது இப்படி தான் வரும் அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், தம்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.